இந்த நல்ல நாளிலே आज के अच्छे दिन में भी தேவனுடைய பிள்ளைகள் நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் हम ध्यान के लिए लिए गए हुए परमेश्वर का वचन யோவான் சுவிசேஷம் यूहन्ना का पुस्तक அவனுடைய 13வது அதிகாரம் उसका 13वां अध्याय முதல் வசனம் வாசியுங்கள். उसका पहला वचन पढ़ेंगे। பஸ்கா பண்டிகைக்கு முன்னே फसह के पर्व से पहले இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து जब यीशु ने जान लिया कि मेरी वह घड़ी आ पहुंची कि जगत छोड़कर पिता के पास जाऊं, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் जो अपने लोगों से जो जगत में थे அன்பு வைத்தபடியே जैसा प्रेम वह रखता था முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். अंत तक वैसे ही प्रेम रखता रहा। முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். अंत तक वैसे ही प्रेम रखता रहा। இந்த இடத்தில் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், इस जगह में हम शास्त्र में पढ़ते हैं பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, फसह के पर्व से पहले, அதாவது பஸ்கா பண்டிகை கொண்டாடின பிறகு, जब फसह के पर्व मनाने के बाद இயேசு பாடு அனுபவிக்க பிதாவின் சித்தம் நிறைவேற்றக்கூடிய நாட்கள் வருகிறது. यीशु बोझ उठाने और पिता का मकसद पूरा करने का समय आया। அப்ப இயேசு பாடு அனுபவிக்கக்கூடிய சிலுவை மரணத்துக்குரிய பாடு அனுபவிக்கக்கூடிய நாட்கள் வருகிறது. जब क्रूस में बोझ उठाने का उस परिस्थिति आता है, அந்த நாட்களுக்கு முன்பதாக கர்த்தர் இயேசு उस दिनों से पहले यीशु ने பஸ்கா பண்டிகையை தன் சீசர்களோடு கூட சேர்ந்து ஆசரிக்க ஆசைப்பட்டார். फसह के पर्व को अपने चेलों के साथ मनाने के लिए वो इच्छा किया। இது அவருடைய கடைசி விருப்பமாய் இருந்தது. ये उसका आखिरी चाहत था। அப்ப சீசர்களோடு கூட பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கணும். अभी चेलों के साथ जो फसह के पर्व मनाता है, அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரித்த பிறகு उस फसह के पर्व मनाने के बाद அவர் மனுஷர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். वो मनुष्य के हाथों में सौंपा जाएगा। அவர்கள் இவரை பிடித்து அடித்து சிலுவையிலே கொன்று போடுவார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையில தெரிந்த ஒரு காரியம். और वो अच्छी तरह से जानता था कि मनुष्य लोग मुझे पकड़कर मार डालेंगे, वो जानता था। இவைகளை நன்றாக அறிந்திருந்த போதிலும் ये अच्छी तरह से वो जानने के बाद भी இயேசு இந்த காரியத்தை குறித்து அவர் வருத்தப்படவில்லை. यीशु इसके बारे में चिंता नहीं किया। இயேசு சொல்லுகிறார், यीशु ने कहा, புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ जिस प्रकार व्यवस्था के पत्र में मेरे बारे में क्या लिखा है, அந்த வழியாகவே நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். उसी मार्ग में मैं चल रहा हूं कर कहता है। அப்ப பிதாவின் சித்தம் எதுவோ, पिता की मकसद क्या है, அந்த பிதாவின் சித்தத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறார். पिता का मकसद के अनुसार ये चल रहा है। ஆண்டுடைய பிள்ளைகள் இவர் பஸ்கா பண்டிகை ஆசரிப்புக்கு முன்பதாக फसह के पर्व मनाने से पहले இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ये वचन लिखा गया है। நீங்கள் அதிகாரத்தில் வாசிக்கும் போது अगर तुम उसी अधिकार में पढ़ते समय, வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में हम पढ़ते हैं, இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி முடித்த போது जैसे से उस वचन को कहने के बाद கர்த்தர் இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். फसह के पर्व मनाने से पहले ऐसे वचन कहता है। மத்தேயு சுவிசேஷம் मत्ती रीति सुसमाचार की पुस्तक அவருடைய 25வது அதிகாரம், उसके 25वां अध्याय, மத்தேயு 25 मत्ती रीति सुसमाचार की पुस्तक 25वां अध्याय, அவருடைய 46வது வசனத்தை வாசிங்க. கடைசி வசனம் வாசிங்க. इसका आखिरी वचन पढ़ेंगे। அந்தபடி इस प्रकार இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் ये अनंत दंड भोगेंगे, நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையும் போவார்கள் என்றார். परंतु धर्मी अनंत जीवन में प्रवेश करेंगे। இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு जब यीशु ने सारे वचन कहने के बाद
அவர் தம்முடைய சீசரை நோக்கி वो अपने चेलों को देखकर 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். 2 दिन के बाद फसह के पर्व आएगा ये तुम जानते हो அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். और मनुष्य का पुत्र क्रूस पर चढ़ाए जाने के लिए पकड़वाया जाएगा. 2 நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். तुम जानते हो कि 2 दिन के बाद फसह का पर्व है. அதற்கு பிறகு மனுஷகுமாரன் மனுஷனுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். उसके बाद मनुष्य के पुत्र के हाथ में सौंपा जाएगा. அதற்கு பிறகு அவர் மரணத்துக்கு ஏதுவான சோதனைகளை சகிக்க வேண்டியிருக்கிறது. और वो मृत्यु के दंड के योग्य परिस्थिति होगा. அதற்கு முன்பதாக இயேசு சொன்ன வார்த்தை, उसके पहले यीशु ने ये वचन कहा. 26வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். 26वां अध्याय में पहला वचन में हम पढ़ते हैं. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு जब यीशु ये सब बातें कह चुका, இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையிலே சிறிய கஷ்டங்கள் வரும்போது, हमारे जीवन में अगर छोटी सी तकलीफ आने पर, சிறிய பலவீனங்கள் வரும்போது, छोटा सा निर्बलता आते समय ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகிறோம். हम अपने जीवन में उदास होते ஒரு हैं. சின்ன வேதனை அல்லது சின்ன பிரச்சனை கஷ்டங்கள் வரும்போது जब छोटी सी तकलीफ संकट आते समय அதை உடனடியாக वो வெளிப்படுத்துகிறோம். तुरंत हम प्रकट करते हैं. சில தாய்மார்கள் கோபம் வரும்போது अगर कोई माँ अगर गुस्सा करे, தங்கள் கோபத்தை தீர்த்து கொள்வதற்காக தங்கள் பிள்ளைகளை वो அடிக்கிறார்கள். गुस्सा को उतारने के लिए वो बच्चों को मारते हैं. சிலர் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக कोई अपने गुस्सा को प्रकट करने के रूप से வீட்டில் உள்ள பாத்திரங்களை போட்டு और உடைக்கிறார்கள். घर पे अपना बर्तन को तोड़ते हैं. பிள்ளைகளை அடிக்கும் போது அவர்களுக்கு தெரியவில்லை, बच्चों को मारते समय वो नहीं जानते हैं. ஆனா பிள்ளைகள் அடிபட்டு அழுது கொண்டு இருக்கும் போது जब बच्चे मार खाकर रोते समय மனம் வேதனைப்படுகிறது. उनका मन बहुत व्याकुल होता है. அவசரப்பட்டு பிள்ளை அடித்து விட்டோமோ என்று. क्या मैं जल्द रूप से मैंने बच्चों को मार दिया? காரணம், इसका कारण நமக்குள்ளே ஒரு வருத்தம் வரும்போது, जब हमारे अंदर कुछ चिंता होती அல்லது है, நமக்குள்ளே ஒரு கஷ்டம் வரும்போது, जब हमारे अंदर कुछ संकट होती है, நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது, जब परिवार में कुछ परिस्थिति बदलते समय அதற்குரிய பிரதிபலனாக நம்முடைய கோபத்தை வெளிக்காட்டுகிறோம். उसके प्रतिफल में हम अपने गुस्सा को प्रकट करते हैं. ஆனா இயேசு தனக்கு முன்பாக சிலுவை மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. जब यीशु ने अपने सामने क्रूस का मृत्यु रखने पर அந்த சிலுவை மரணத்துக்காகவே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். उस क्रूस की मृत्यु के लिए वो तैयार हो रहा है. தனக்கு முன்பாக ஒரு பெரிய பாடு இருக்கிறது. उसके सामने एक बड़ा बोझ है. தனக்கு முன்பாக மரணம் நிற்கிறது. उसके सामने एक बड़ा मृत्यु है. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் वैसे परिस्थिति में भी இயேசுக்கு ஒரே ஒரு ஆசை, यीशु का एक ही इच्छा था, சீசர்களோடு கூட சேர்ந்து பஸ்காவை ஆசரிக்க चेलों வேண்டும். के साथ मिलकर फसह के पर्व मनाना है. என் ஜனங்கள் அழிந்து போக கூடாது. मेरे लोग नाश नहीं होना है. இந்த ஒரு ஆசையோடு இயேசு காணப்பட்டார். ये आशा के साथ यीशु दिखाई दिया. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? परंतु आज के दिन हमारा जीवन किस प्रकार है? இயேசுவை வழிபடுகிறோம், हम यीशु की पीछा करते हैं, அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிறோம், उसके पद चिन्हों की हम पालन करते हैं, சில வேத வசனத்தை கேட்கிறோம், हम पवित्र शास्त्र की वचन सुनते हैं, நம்மை நாமே கிறிஸ்தவர்கள் நீதிமான்கள் என்று திருப்திப்பட்டு और हम கொண்டிருக்கிறோம். अपने आप को हम मसीह के लोग हैं, हम धर्मी लोग हैं कर हम तृप्त होते हैं. வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். परंतु हमारा जीवन किस प्रकार है इसे हमें जांचना है. ஒரு சகோதரன் அவருக்கு இருந்த ஷர்ட் जो एक भाई था उसके पास जो शर्ट थे காலர் எல்லாம் கிழிந்து போயிருக்கிறது. उसका सारा कॉलर फट गया था. அவரிடத்தில் கேட்கும்போது, जब उसके पास पूछा गया உங்க ஷர்ட் காலர் எல்லாம் கிழிந்து போயிருக்க காரணம் என்ன? क्या तुम्हारा शर्ट का कॉलर क्यों फट गया है? அவர் சொன்னார், तब उसने कहा நான் நல்லதா இருந்தது, ஏன் கிழிந்தது எனக்கு தெரியாது. मैं अच्छा ही तो था बट कैसा फट गया ये मैं नहीं जानता. என் துணி எல்லாம் துவைச்சு போடுறதே மனைவி, मेरा कपड़े को सब धोती है मेरी पत्नी. நீங்க அவளிடத்தை கேளுங்க. आप उससे पूछो. சகோதரிடத்துல கேட்ட போது जब भाई से पूछने पर சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை, जब वो बहन ने ऐसा कहा, அவர் மீது வருகிற கோபம் जब उसके ऊपर जब गुस्सा आती है அவருக்கு மேல காட்ட முடியாது. उसके ऊपर मैं नहीं दिखा पाती हूँ. அதனால அவர் மேல் உள்ள கோபத்தை इसीलिए जो उनके ऊपर जो गुस्सा है அவர் மேல் காண்பிக்க முடியாததினால் उसके ऊपर नहीं दिखा पाती हूँ. इसीलिए நான் துணி துவைக்கும் போது जब मैं कपड़ा धोते समय அவர் மேல் உள்ள கோபத்தை उसके ऊपर जो गुस्सा है उसको அவருடைய ஷர்ட் மீது காண்பித்து उसके शर्ट के ऊपर दिखाकर காலரை தேய்ச்சி கிழிச்சு வச்சேன். उस कॉलर को घसेट घसेट कर मैं उसे फाड़ कर रखी हूँ. அப்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது जब उनके जीवन
जीवन में समस्या आती समय சிலர் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிறார்கள், कोई लोग अपने बच्चों पर दिखाते हैं, சிலர் வீட்டில் உள்ள பொருட்களிடத்தில் कोई காண்பிக்கிறார்கள், अपने घर के वस्तुओं पर दिखाते हैं, சிலர் துணிமணிகளிலே காண்பிக்கிறார்கள். कोई कपड़ों पर दिखाते हैं। ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே தங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். हर एक जन हर एक प्रकार से अपने गुस्सा को प्रकट करते हैं, ஆனா இயேசுவுக்கு முன்பாக ஒரு சிலுவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. परंतु यीशु के सामने क्रूस रखा गया है। இயேசுவுக்கு முன்பாக ஒரு பெரிய பாடு மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. यीशु के सामने एक बड़ा मृत्यु का बोझ रखा गया है। இது பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். ये पिता के मकसद पूरा होने की बातें हैं। ஒரு மனுஷனுக்கு தூக்கு தண்டனை ஒன்று நியமிக்கப்பட்டிருக்குமேயானால் अगर एक मनुष्य को मृत्यु दंड नियुक्त किया हो तो அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு விருப்பமும் இருக்காது. उस मनुष्य के जीवन में कोई चाहत ही नहीं रहेगा। அவன் தன் மரண நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறான். वो अपने मृत्यु का दिन गिनता ही रहता है। ஒவ்வொரு நாள் பிறக்கும் போது हर एक दिन जब नया होते समय தன் மரண நாள் ஒன்றொன்றாய் குறைந்து கொண்டு வருகிறது. उसने अपना मृत्यु का दंड एक एक दिन कम हो रहा है। ஆறுபடினால் தன் மரண நாள் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி जब कब मेरा मृत्यु का दिन आएगा ये सोचकर அந்த மரண நாளை எதிர்பார்த்து उस मृत्यु का दिन को सोच के உலகத்தின் காரியங்கள் எதன் மீதும் நாட்டம் இல்லாமல் इस संसार की कोई वस्तु पर लगाव न होते हुए அவன் துக்கம் நிறைந்தவனாய் वो காணப்படுகிறான். बहुत ही दुखी होगा। ஆனா இயேசு அப்படி அல்ல. परंतु हमारा यीशु ऐसा नहीं है। அவருக்கு முன்பாக மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. जब उसके सामने मृत्यु रखा गया, அவருக்கு முன்பாக பாடுகள் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. उसके सामने बोझ रखा गया, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ऐसे परिस्थिति में भी இயேசு எதை குறித்தும் கவலைப்படாமல் यीशु किसी भी बातों पर चिंता न होते हुए தன் ஜனங்கள் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். अपने लोगों पर बड़े ध्यान लगाकर था। அவர் சொல்லுகிறார், उसने कहा இந்த ஜனங்கள் மீது ये लोगों के ऊपर நான் எப்படி ஆரம்பத்தில் அன்பு வைத்திருந்தேனோ जिस प्रकार मैंने शुरुआत में प्रेम रखा था அப்படியே முடிவு பரியந்தமும் அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன். वैसे मैं अंत तक उनके साथ प्रेम से रहूंगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஜனங்கள் மீது இயேசு அன்பாய் இருந்தார். लोगों के ऊपर यीशु बहुत ही प्रेम से था। தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மரணத்தை நினைத்து उसके जो सामने रखा हुआ मृत्यु को देखकर அவர் அனுபவிக்க போகிற பாடு மரணத்தை நினைத்து जो वो अनुभव करने वाले उस दंड के बारे में இயேசு கவலைப்படல. यीशु ने कभी चिंता नहीं किया। ஜனங்களிடத்தில் ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு எப்படி இருந்ததோ जिस प्रकार उसने लोगों को शुरुआत में प्रेम किया था அப்படியே தன்னுடைய அன்பிலே முடிவு பரியந்தம் ஜனங்களிடத்தில் அன்பு வைத்தார். वैसे ही वो अंत तक लोगों के साथ प्रेम से रहा। ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग இந்த நாட்களிலே आज के दिन நம்முடைய அன்பிலே குறைவுபடக்கூடாது. हमारे प्रेम में कोई गति नहीं होना है। இயேசுவின் மீது உள்ள அன்பிலே குறைவுபடக்கூடாது. यीशु पर रखा हुआ प्रेम में हम कभी गति नहीं होना है। இன்றைக்கு காலம் கடைசியா இருக்கிறபடினாலே अभी ये समय बहुत ही अंत है, इसीलिए அநேகருடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. आज सबका प्रेम बहुत ही ठंडा हो रहा है। ஆரம்பத்தில் இயேசுவின் மேல் வைத்த அன்பு जैसे तुम शुरुआत में यीशु पर रखा हुआ प्रेम முடிவு பரியந்தமும் அந்த அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். अंत तक उस प्रेम की हमें रक्षा करना है। ஆரம்பத்தில் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் जो शुरुआत में हमने यीशु पर रखा हुआ विश्वास முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள अंत வேண்டும். तक उस विश्वास की हमें रक्षा करना है। முடிவு பரியந்தம் நில நிற்பவன் ரட்சிக்கப்படுவார். तो अंत तक स्थिर रहेगा, उसका ही उद्धार होगा। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग தேவனிடத்தில் அன்பா இருக்கணும், हम परमेश्वर से प्रेम से रहना है। இயேசுவிடத்தில் அன்பா இருக்கணும், यीशु के पास प्रेम से रहना है அவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளிடத்தில் அன்பா और இருக்கணும். उसके बच्चे कहलाने वाले विश्वासियों से प्रेम से रहना है। இதுல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். इसमें हमें अंत तक स्थिर रहना है। நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? हमारा जीवन किस प्रकार है? சிலரிடத்தில் பழகுவார்கள், आप कोई किसी से अच्छे से रिश्ता रखते हैं குறிப்பிட்ட வாரங்களும் நட்பு நீடிக்கும், और कुछ हफ्ते तक उनका रिश्ता टिकता है, குறிப்பிட்ட மாதங்கள் அந்த அன்பு நீடிக்கும். कुछ नियुक्त महीने तक उनका रिश्ता टिकता है। ஆனால் சில பிரச்சனைகள் வரும்போது, जब कुछ समस्या आ जाती है, ஏதாயிலும் குழப்பம் வரும்போது अगर कुछ गड़बड़ हो जाता है, ஒருவர் மேல் உள்ள அன்பு தணிந்து போகிறது. एक दूसरे पर रखा हुआ प्रेम घट जाता है। கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுவது உண்மையானால் अगर परमेश्वर को अगर हम सच्चाई से पीछा करना ये सच है तो தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் மேல் வைத்திருக்கிற அன்பு जो एक दूसरों के ऊपर रखने वाली प्रेम அது முடிவு பரியந்தமும் காத்துக்கொள்ள वो வேண்டும். अंत तक
तक हम उसकी रक्षा कर लेना है। ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு जो एक दूसरे के ऊपर रखा हुआ प्रेम, அதை முடிவு பரியந்தமும் காத்துக்கொள்ள उसे வேண்டும். अंत तक उसकी हमें रक्षा करना है। அன்பு என்று சொல்லும்போது தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. अगर प्रेम, इसे हम गलत रीति से नहीं समझना। கிறிஸ்துவுக்குள் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய அன்பு. जो मसीह में सब बातों में जो पवित्र बात है उसे प्रेम कहते हैं। சிஸ்டர் அன்பா இருக்க சொன்னார்கள் என்று சொல்லி தவறான அன்பிலே முடிவு வரை நிற்க கூடாது. इसीलिए सिस्टर जी ने कहा प्रेम से रहना, इसलिए गलत रीति से प्रेम मत करो। நம்முடைய அன்பிலே பரிசுத்தம் இருக்கணும். हमारे प्रेम में पवित्रता होना है। நம்முடைய அன்பிலே தெய்வ பயம் இருக்கணும். हमारे प्रेम में परमेश्वर का भय होना है। இந்த தெய்வ பயத்தோடு கூடிய அன்பிலே ये परमेश्वर के भय के साथ, जो प्रेम के साथ நாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அப்படியே முடிவு பரியந்தமும் இருக்க வேண்டும். जिस प्रकार हम शुरुआत में थे वैसे हमें अंत तक रहना है। அப்போ இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பிறகு जब ये बातें हो जाने की बात, 2 நாளைக்கு பிறகு பஸ்கா பண்டிகை வந்தது. 2 दिन के बाद फसह का पर्व आया। நீங்கள் மத்தேயு, மார்க்கு, யோவான் मत्ती, मार्क और यूहन्ना, இந்த 3 சுவிசேஷங்களிலேயும் ये 3 सुसमाचार के पुस्तक में பஸ்காவை குறித்து பல விதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. फसह के पर्व के बारे में बहुत सारे बातें लिखे हैं। யோவான் 15, 16, 17 அதிகாரங்களை வாசிக்கும் போது जब यूहन्ना 15, 16, 17 पढ़ते समय நீங்கள் வீட்டை போய் வாசியுங்க. तुम घर पर जाकर पढ़ना। அவர் சிலுவை பாடு மரணத்துக்கு போவதற்கு முன்பதாக जब वो क्रूस की मृत्यु को जाने से पहले தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது போல கற்றுக் கொடுக்கிறார். जिस प्रकार बच्चों को शिक्षा में देते वैसी वो शिक्षा दे रहा था। நீங்கள் இப்படி இருக்கணும், तुम्हें इस प्रकार से रहना है, நீங்கள் இப்படி இருக்கணும், तुम्हें ऐसा करना है। நான் என் பிதாவிடத்துக்கு போகிறேன், मैं तो मेरे पिता के पास जा रहा हूँ। நான் என் பிதாவிடத்துக்கு போய் मैं पिता के पास जाकर சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்பி जो தருவேன். तसल्ली देने वाले पवित्र आत्मा को तुम्हारे बीच में भेजूंगा। ஜனங்களுக்குள்ளே பாரம் இருந்ததோ இல்லையோ தெரியாது. लोगों के अंदर बोझ था नहीं था ये नहीं जानते। ஆனா இயேசு திரள் கூட்ட ஜனங்களை பார்க்கும்போது जब यीशु एक बड़े भीड़ को देखते समय அவர்கள் மீது மனதுருகிறார். उन पर वो बहुत ही तरस खाता है। நான் போயிட்டா என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? मैं जाने के बाद मेरे लोग कैसे रहेंगे? தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்துல ஒரு நபர் இருப்பாரேயானால் अगर परिवार में अगर कोई व्यक्ति हो, இருக்கு வரையிலும் அந்த மனுஷனுடைய அருமை தெரியாது. जब तक वो हमारे साथ रहेगा तब तक उसके बारे में हम नहीं जानते। இருக்கு வரைக்கும் அந்த மனுஷனுடைய அருமை தெரியாது. जब तक वो हमारे संग रहेंगे उसके महत्वता को हम नहीं समझते। ஆனா இல்லாமல் போகும்போது जब वो नहीं रहते समय அவர்களை நினைத்து வருந்துகிறார்கள். उनके बारे में बहुत ही सोच कर चिंता करते हैं। இங்கே இயேசு தன் பிள்ளைகளை பார்த்து जैसे यीशु भी अपने लोगों को देखकर அவர் வேதனைப்படுகிறார். वो बहुत ही वेदना उठाता है। நான் போயிட்டா என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன अगर ஆகும்? मैं जाने के बाद मेरे लोगों का क्या होगा? நான் போனாலும் பரவாயில்லை, भले मैं जाऊं तो भी चलेगा। நான் பிதாவிடத்தில் போய் मैं पिता के पास जाकर தேற்றவாளனாகிய சத்திய ஆவியானவரை பூமிக்கு அனுப்பி தருவேன் तसल्ली देने वाला सच्चाई पवित्र आत्मा को तुम्हारे बीच में भेजूंगा என்று சொல்லி தேவனிடத்தில் போய் ऐसे बोलकर वो पिता के पास जाकर ஜனங்கள் மீது வைத்திருந்த அன்பினாலே लोगों पर रखा हुआ प्रेम के कारण பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமியில அனுப்பி வைத்தார். पवित्र आत्मा को इस पृथ्वी पर भेजा। அப்ப ஜனங்கள் மீது வைத்த அன்பிலே முடிவு பரியந்தம் இயேசு அன்பா இருந்தார். यीशु ने जो लोगों के ऊपर रखा हुआ प्रेम में अंत तक वो सच्चा रहा। இயேசு உங்களை நேசிக்கிறார். यीशु तुमसे प्रेम करता है। இயேசு உங்களை கரம் பிடித்த நாள்ல எப்படி நேசித்தாரோ यीशु ने जब तुम्हारा हाथ पकड़ा जिस प्रकार उस दिन प्रेम किया, அதே போல இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு மாறவில்லை. उसी प्रकार आज तक उसका प्रेम नहीं बदला। அப்ப அதே அன்புள்ள தெய்வம் जो वैसी प्रेम करने वाला परमेश्वर, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம் जो उसके पद चिन्हों की पीछा करने वाले हम அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். प्रेम में स्थिर रहना ये चाहता है। இந்த கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நல்ல நாட்கள்ல जो परमेश्वर की मृत्यु के दिन को जो ध्यान करने वाले इस दिनों में தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். तुम्हें एक बातों को जानना है। அன்பிலே நிலைத்திருக்கணும். प्रेम में हमें स्थिर रहना है। அன்பிலே நிலைத்திருக்கணும். प्रेम में हमें स्थिर रहना है। கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். मसीह के यीशु के प्रेम में हमें स्थिर रहना है। இயேசுவின் மீது உள்ள அன்பிலே குறைவுபட்டிருப்போமேயானால் अगर यीशु के ऊपर रखा हुआ प्रेम में अगर हमारी कुछ घटी हो, தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல परंतु आज के दिन நம்முடைய தவறுதலை ஒப்புக்கொண்டு हमारे गलतियों को सुधार कर இயேசுவோடு ஒப்புரவாகி यीशु के साथ मेल मिलाप कर அந்த ஆதி நிலைமைக்கு தேவ பிள்ளைகளும் கடந்து வர வேண்டும். उस आत्मिक अनुभव में हमें आना है। சக
விசுவாசிகளோடு வைத்திருக்கிற அன்பிலே हमारे साथ रहने वाले विश्वासियों के प्रेम में ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் குறைவுபட்டிருப்போமே ஆனால் अगर उसमें कुछ कमी है तो நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு हमें एक दूसरे के साथ मेल मिलाप कर அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். प्रेम की हमें रक्षा कर लेना है. இப்படி அன்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளும் போது जब हम अंत तक परमेश्वर पर रखा हुआ प्रेम अगर हम रक्षा करेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரும் நம்மேல் அன்பாய் இருப்பார். तो परमेश्वर यीशु हम पर प्रेम रखेगा. இங்க ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். क्या एक संभव को कहता है இயேசு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு जब यीशु ने सारे बातें कहने के बाद எந்த வசனங்களை சொல்லுகிறார்? कौन सा वचन कहता है? மத்தேயு 25 அதிகாரத்திலே मत्ती रीति सुसमाचार 25वां अध्याय में 31 இருந்து 46 வசனம் வரைக்கும் வாசிப்போமேயானால் 31 अध्याय से उस आखिरी वचन तक पढ़ने समय இயேசு அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். या यीशु एक घटना को सुनाता है. அங்கே கர்த்தர் சொல்லும்போது तब यीशु कहता है நான் பசியா இருந்தேன். मैं तो भूखा था. இயேசு வெள்ளை சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். यीशु सफेद सिंहासन पर बैठा है. வெள்ளாடு செம்மறியாடுகளை பிரிப்பது போல मेमना और बकरी को जिस प्रकार अलग करते हैं ஜனங்கள் பிரிக்கப்படுகிறார்கள். अभी लोग अलग किया जा रहे हैं. செம்மறியாடு எல்லாம் வலது பக்கத்திலே जो सारे भेड़ है वो दाएं हाथों में வெள்ளாடு எல்லாம் இடது பக்கத்திலும் நிறுத்தப்படுகிறது. और सफेद मेमना सब बाएं हाथों में रुके गए हैं. சஃபேத் ஆடுல बकरी வெள்ளாடு பக்ரி बकरियां सब दाहिने हाथ की ओर खड़े हैं. இடது பக்கம் बाएं हाथों की ओर வலது பக்கம் செம்மறியாடு और दाहिने हाथों में भेड़ खड़े हैं இடது பக்கம் வெள்ளாடும் और நிறுத்தப்படுகிறது. बाएं हाथों में और बकरियां खड़े हैं. செம்மறியாடுன்னு சொன்னா अगर भेड़ कहा जाए तो செம்மறியாடுக்கும் வெள்ளாடுக்கும் வித்தியாசம் உண்டு. भेड़ और बकरी में बहुत सारे फर्क हैं. செம்மறியாடு और जिस प्रकार भेड़ कहा जाता है தலை குனிந்தே நடக்கிறது. वो सिर झुकाकर ही चलता है. அந்த செம்மறியாடு கூட்டமாய் போகும்போது जब ये भेड़ भीड़ों के साथ जाते समय அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு கம்பை தூக்கி போட்டால் अगर उसके बीच में एक लकड़ी उसके रोक देंगे तो முன்னாடி போகிற செம்மறியாடு जो आगे चलने वाले भेड़ அந்த கம்பை தாண்டி குதித்து போகு उस लकड़ी को पार कर जाएगा. அதை பின்பற்றி வருகிற எல்லா செம்மறியாடுகளும் जो उसका पीछा करने वाले सारे भेड़ அதே போல குதித்து குதித்து போகிறது. उसी प्रकार उसको भाग कर जाते हैं. வெள்ளாடு அப்படி அல்ல. परंतु बकरियां ऐसा नहीं है. வெள்ளாடு வேலி தாண்டு बकरियां अपने सीमा को पार नहीं करेगा வெள்ளாடு வேலி தாண்டு और बकरियां सीमा को पार नहीं करता அப்ப வேலி தாண்டி போயிரும். और बकरियां सीमा पार कर जाता है. அப்ப வெள்ளாடு और जिस प्रकार बकरियां எங்க பச்சையா இருக்கிறதோ अगर कहाँ हरियाली दिखती है அங்கே வேலியை தாண்டி போயிரும். वह सीमा पार कर भाग जाता है. கண்ணுக்கு குளுமையா இருக்கிற இடத்தை தேடி ஓடுகிறது. अपने आंखों में जो हरियाली दिखती है उसकी ओर वो भागती है. அங்கே வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். वह सिंहासन पर यीशु विराजमान है. அவர்கள் ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். लोग का न्याय होता है. ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். जब लोग का न्याय होते समय நீதிமான்கள் வலது பக்கத்திலே और धर्मी दाहिने हाथों में பாவிகள் இடது பக்கத்திலே और நிறுத்தப்படுகிறார்கள். पापी बाएं हाथों की ओर खड़े हैं. அவர் ஜனங்களை பார்த்து वो சொல்லுகிறார், लोगों को देखकर कहता है நான் பசியா இருந்தேன், मैं तो भूखा था நீங்கள் எனக்கு ஆகாரம் தந்தீர்கள். परंतु तुमने हमको खाना दिया. நான் தாகமா मैं இருந்தேன், प्यासा था நீங்கள் என் தாகத்தை और தீர்த்தீர்கள். तुमने हमारे प्यास बुझाया. நான் அந்நியனா और இருந்தேன், मैं परदेसी था நீங்கள் என்னை சேர்த்து और கொண்டீர்கள். तुमने अपने घर पर ले लिया. நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், परंतु मेरे पास वस्त्र नहीं था. நீங்கள் எனக்கு வஸ்திரம் तुमने தந்தீர்கள். मुझे कपड़ा पहनाया. நான் வியாதியஸ்தனா मैं இருந்தேன், बीमार था. நீங்கள் என்னை तुमने விசாரித்தீர்கள். मेरी पूछताछ की. நான் காவலில் मैं இருந்தேன், बंदीगृह में था நீங்கள் என்னை பார்க்க और வந்தீர்கள். तुम मुझे मिलने आए. இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். ये सारे बातें कहता है. பசியா இருந்தேன், ஆகாரம் தந்தீர்கள். आप भूखा था, आपने मुझे खाना दिया. தாகமா இருந்தேன், தண்ணீர் தந்தீர்கள். प्यासा था, पानी पिलाया. அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள். मैं परदेसी था, अपने घर पर ले लिया. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் தந்தீர்கள். मेरे पास कपड़ा नहीं था, आपने कपड़ा दिया. வியாதியா இருந்தேன், விசாரிக்க मैं வந்தீர்கள். बीमार था, तुमने पूछताछ किया. காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். मैं बंदीगृह में था, तुमने मुझे मिलने आए.
நீதிமான்கள் சொல்லுகிறார்கள், धर्मी ने कहा, ஆண்டவரே நாங்கள் இவைகள் எல்லாம் எப்பொழுது செய்தோம்? हे प्रभु हमने ये सारे बातें कब किया था? அவங்களுக்கே தெரியல. वो खुद नहीं जानते थे। நம்ம எப்ப பசியா இயேசு பசியா இருந்தார், அவருக்கு பசியை தீர்த்து. यीशु कब भूखा था, हमने उसका भूख खाना दिया था। ஆண்டவரே எப்பொழுது நாங்களுமே பசியா இருக்கிறவராய் கண்டு உமக்கு ஆகாரம் தந்தோம். और कब आप प्यासे थे, हमने आपको पानी पिलाया था। எப்பொழுது நீ தாகமா இருக்கிறீர் என்பதை அறிந்தபடி தாகத்தை தீர்த்து. और जब प्यासे थे तब हमने कब पानी पिलाया? உடனே கேட்கிறார்கள். हर एक बातें पूछता है। அதே சமயத்துல उसी प्रकार அந்த வெள்ளாடு போல் நிக்கிற பாவிகள் और जैसे वो बकरिया के समान खड़े थे, वो அவரிடத்தில் சொல்லுகிறார், उनके पास कहता है, பசியா இருந்தேன், நீங்கள் எங்களுக்கு ஆகாரம் தரவில்லை. मैं तो भूखा था परंतु तुमने खाना नहीं दिया। நான் தாகமா இருந்தேன், எங்கள் தாகத்தை நீங்கள் தீர்த்து मैं வைக்கவில்லை. प्यासा था, तुमने मुझे पानी नहीं पिलाया। நான் அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. मैं परदेसी था परंतु तुमने अपने घर पर नहीं लिया। நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் தரவில்லை. मेरे पास कपड़ा नहीं था परंतु तुमने मुझे कपड़ा नहीं पहनाया। நான் வியாதியா இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. मैं बीमार था, तुमने कोई पूछताछ नहीं किया। நான் காவலில் இருந்தேன், கட்டப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க और வரவில்லை. मैं बंदीगृह में था और तुमने मेरी सुधी न ली। இவர்கள் சொல்றாங்க, तब ये लोग पूछते हैं, ஆண்டவரே நீர் எப்போ பசியா இருந்தீர், நாங்க உமக்கு எப்போ தராம இருந்தோம்? हे प्रभु तुम कभी भूखा था कि हमने तुम्हें नहीं दिया? நீதிமான்கள் சொல்லுகிறார்கள், धर्मी कहते हैं, நீர் எப்பொழுது பசியா இருந்தீர், நாங்க எப்போ உமக்கு ஆகாரம் தந்தோம்? आप कब भूखे थे कि हमने आपको खाना दिया है? இடது பக்கத்தில் உள்ள சொல்லுகிறார்கள், वैसे ही दाहिने वाले लोग कहते हैं, நீர் எப்பொழுது பசியா இருந்தீர், நாங்கள் உங்களுக்கு ஆகாரம் தராமல் இருந்தோம். और कब आप भूखे थे कि हमने आपको खाना कब नहीं दिया? ரெண்டு பேருடைய கேள்விகளுக்கு வித்தியாசம் இருக்கிறது. दोनों का प्रश्न का जवाब बहुत अलग है। அங்கே இயேசு பார்த்து சொல்லுகிறார், तब यीशु वहां देखकर कहता है, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்தீர்களோ जो तुम इस छोटों से छोटों को तुमने जो किया है, அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். वो सारे बात मेरे लिए आपने किया। அதை நீங்கள் எனக்கே वो செய்தீர்கள். मेरे लिए आपने किया। இந்த வார்த்தையை சொல்லி முடித்த பிறகு जैसे ही ये वचन कहने के बाद பஸ்கா வருவதற்கு இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். फसह के पर्व आने के लिए और 2 दिन बाकी है। பஸ்கா பண்டிகையை ஆசரித்து முடித்த பிறகு जब फसह के पर्व मनाने के बाद அவர் சிலுவை மரணத்துக்கு பாடுக்கு வழியாய் கடந்து போக வேண்டிய நாட்கள். उसका क्रूस के मृत्यु के बोझ की ओर वो चलने का दिन था। இதுவரையிலும் ஜனங்களோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். अब तक लोगों के बीच में वो रहता था இதுவரைக்கும் ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார். और अब तक लोगों का उपदेश कर रहा था இதுவரையிலும் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து और கொண்டிருந்தார். अब तक लोगों की भलाई करते हुए फिर रहा था। இனி காலம் இல்லை. अभी समय नहीं है। பஸ்காவை ஆசரித்த பிறகு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லவோ அற்புதங்களை செய்யவோ நேரம் இல்லை. अभी फसह के पर्व के बाद परमेश्वर के लोगों को उपदेश देना या अद्भुत करने का समय नहीं है। கடைசி நிமிஷ நேரத்தில் ये आखिरी समय पर கர்த்தர் இந்த சம்பவத்தை சொல்லி परमेश्वर ने इस घटने के बारे में कहकर பஸ்காவுக்கு நேராய் வழி நடத்தப்படுகிறார். फसह की ओर चलाया जा रहा है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கடைசியா கர்த்தர் சொன்ன வார்த்தை, जो आखिरी में जो यीशु ने कहा वह शब्द, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ तुमने इन छोटों से छोटों को तुमने जो भी किया है அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். वो सब आपने मेरे लिए किया है। இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ इन छोटों से छोटों को तुमने जो नहीं किया है அதை நீங்கள் எனக்கு செய்யாதிருந்தீர்கள். कोई बातें मेरे लिए आपने नहीं किया। நமக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்களில் எல்லாவற்றிலும் பிரதானமான ஒரு வாக்குத்தத்தம், परमेश्वर ने हमें दिया वो प्रतिज्ञा वचन में सबसे श्रेष्ठ प्रतिज्ञा वचन। எல்லாருக்கும் अनेक வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். परमेश्वर ने सबको बहुत सारे प्रतिज्ञा दिया है। எல்லா வாக்குத்தத்தங்களிலும் பெரிய வாக்குத்தத்தம், सबसे बड़ा प्रतिज्ञा यह है, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன். अनंत जीवन को मैं तुम्हें दूंगा। நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன். अनंत जीवन को मैं तुम्हें दूंगा। இதை விட பெரிய வாக்குத்தத்தம் ஒன்றுமில்லை. इससे भी बड़ा प्रतिज्ञा और कुछ नहीं है। இந்த நித்திய ஜீவனுக்காகவே நாம் इस அழைக்கப்பட்டிருக்கிறோம். अनंत जीवन के लिए हमें बुलाए गए हैं। இந்த நித்திய ஜீவனுக்காகவே நாம் பிரயாணப்பட்டு इस கொண்டிருக்கிறோம். अनंत जीवन की ओर ही हम यात्रा कर रहे हैं। இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, इस जगह पर कहा गया है, நீதிமான்கள் धर्मी लोग நித்திய
ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் புறப்பட்டு போனார்கள். जब अनंत जीवन की प्रवेश करने के लिए वो निकले, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படியாய் நீதிமான்கள் புறப்பட்டு போனார்கள். अनंत जीवन में प्रवेश करने के लिए वो लोग निकले। யார் நீதிமான்? कौन धर्मी है? நன்மை செய்கிறவன் நீதிமான். भलाई करने वाला धर्मी है। நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வது நீதிமான். जो अनंत जीवन को पा लेता है वही धर्मी है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்ன கடைசி வார்த்தை, परमेश्वर ने जो कहा वो आखिरी शब्द, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ इन छोटों में से छोटों को आपने जो भी किया है அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். वो सब आपने मेरे लिए किया है। இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ इन छोटों से छोटों को आपने जो नहीं किया है அதை நீங்கள் எனக்கே செய்யாதிருந்தீர்கள். उस बातों को आपने मेरे लिए नहीं किया है। அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், ये परमेश्वर क्या चाहता है? தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். परमेश्वर के लोग भलाई करो। இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். जिसके पास कुछ नहीं है उनके लिए भलाई करो। இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். जिसके पास कुछ नहीं है उनको दिया करो। பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். जो भूखे हैं उनको खाना दो। தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் जो கொடுக்கணும். प्यासे हैं उनको पानी पिलाओ। வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும். जिसके पास कपड़े नहीं है उनको कपड़े दो। அந்நியராய் இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள और जो வேண்டும். परदेसी है उन्हें अपने पास ले लो। வியாதியாய் இருக்கிறவர்களை விசாரிக்கணும். और जो बीमार है उनको पूछताछ करो। கட்டப்பட்டிருக்க ஜனங்களை பார்க்கணும். और जो बंदी गृह में उन्हें हमें देखना है। இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ये सारी बातें हमें करना ये यीशु चाहता है। அப்ப இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்கள்ல जो ये लेंथ का दिन कहा जाने वाले इस दिनों में தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து हम अपने आप को जांच कर देखकर நாம் அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். हमें प्रेम में स्थिर रहना है। நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். हमें भलाई करना है। இந்த ரெண்டு காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு और ये दोनों बातों को यीशु कहता है। ஆனபடினால் நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். इसीलिए हमें भलाई करना चाहिए। இயேசு பூமியிலே உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல जब यीशु इस पृथ्वी पर जीवित था அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி वो திரிந்தார். भलाई करते हुए फिर रहा। நன்மை செய்கிறவராகவே சுற்றி वो திரிந்தார். भलाई करते हुए फिर रहा था। தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாகவே வாழ கற்றுக்கொள்ள हमें வேண்டும். भी भलाई करने के योग्य होना है। வேதத்தை நாம் வாசிக்கும் போது जब हम शास्त्र में पढ़ते हैं புத்தி உள்ள ஸ்திரீ जो बुद्धिमान स्त्री புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். और बुद्धिमान स्त्री अपना घर को बांधती है। புத்தி உள்ள ஸ்திரீ குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். बुद्धिमान स्त्री के बारे में हम शास्त्र में पढ़ते हैं। நீதிமொழிகள் 31வது அதிகாரம் नीति वचन के पुस्तक 31वां अध्याय அவருடைய 20வது வசனத்தில் வாசிக்கும் போது जब उसका 20वां वचन पढ़ते समय ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். वो दीन के लिए मुट्ठी खोलती है। புத்தி உள்ள ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ये बुद्धि आदर्श स्त्री के बारे में यीशु कहता है। அவள் தன் கரங்களை ஏழைகளுக்கு நீட்டுகிறாள். वो अपने हाथों को दरिद्रों को संभालने के लिए निकालती है। தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் புத்தி உள்ளவர்களா இருக்கணும். हम सब बुद्धिमान स्त्री बनना है। கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள் புத்தி உள்ளவர்கள். जो चट्टान पर नींव डाले वो बुद्धिमान लोग हैं। நம்முடைய அஸ்திபாரம் யார் மீது இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். हमारा नींव किसके ऊपर है इसे हमें ध्यान करना है। மணலில் மேல் போடப்பட்ட அஸ்திபாரமாய் அல்ல. जो मट्टी पर नींव डालते हैं उस पर नहीं। நம்முடைய வாழ்க்கை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடப்பட்ட வாழ்க்கையாய் இருக்குமேயானால் अगर हमारा नींव चट्टान यीशु पर अगर बांधा गया हो तो நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் இவர்கள் புத்திமான்கள். हमें देखकर यीशु कहेगा कि ये बुद्धिमान लोग हैं। இந்த புத்தியுள்ள ஸ்திரீ जो ये बुद्धिमान स्त्री थी ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். वो दरिद्रों के लिए अपने हाथ बढ़ाती है। ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். दरिद्रों को अपने हाथ बढ़ाती है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर ये चाहता है कि हम भलाई करें। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். जो भलाई करता है ये परमेश्वर की ओर होता है। 3 யோவான் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் अगर तीसरा योना के நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். जो भलाई करने वाला परमेश्वर की ओर से होता है। அப்ப நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ள ये இருக்கலாம். भलाई करने का सोच हमारे अंदर हो सकता है நன்மை செய்வது நம்மிடத்தில் இருக்காது. परंतु भलाई करना ये नहीं होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். पौलुस यही कहता है ஆண்டவரே
हे परमेश्वर, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். मैं तो भलाई करना मैं चाहता हूँ, நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். परंतु मैं तो भलाई करना चाहता हूँ, ஆனா என்னால் நன்மை செய்ய முடியவில்லை. परंतु मुझसे भलाई नहीं हो पा रहा है। தேவ சமூகத்திலே தன்னை ஒத்துக்கொள்ளுகிறார். परमेश्वर के सम्मुख में वो अपने आप को मान लेता है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, ஏழைகளுக்கு உங்கள் கரங்களை தாராளமாய் நீட்டுங்க, दरिद्र लोगों के अपने हाथ बढ़ाओ, நன்மை செய்யுங்க. भलाई करो। நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். जो भलाई करता है ये परमेश्वर की ओर से होता है। மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கும் போது और नहीं, परमेश्वर के वचनों में जब पढ़ते समय ஏசாயா 1:17 வாசிக்கும் போது एशाया 1 उसके 17 वचन को पढ़ते समय அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा गया है, நன்மை செய்ய படியுங்க, ना भलाई करने के लिए सीख लो, நன்மை செய்ய படியுங்க. भलाई करने के लिए सीख लो। தீத்து 3:14 வாசிக்கும் போது तीतुस का 3 16 वचन में पढ़ते समय நன்மை செய்ய பழகுங்க. और भलाई करने के लिए तुम सीख लो। அப்ப ஆண்டோட எதிர்பார்ப்பு என்ன? परमेश्वर का क्या चाहत है? என் ஜனங்கள் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், मेरे लोग प्रेम में स्थिर रहना है ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும். और मेरे लोग भलाई करना है। நீங்கள் நன்மை செய்ய படியுங்க, तुम भलाई करने के लिए तुम पढ़ लो நீங்கள் நன்மை செய்ய பழகுங்க, और तुम भलाई करने के लिए सीख लो। நன்மை செய்வதிலே மறந்து போகாதீர்கள். भलाई करने के लिए कभी ना भूलना। எபிரேயர் 13:16 வாசிக்கிறோம், इब्रानियों 13 16 वचन में पढ़ते हैं, நன்மை செய்ய மறவாதிருங்க, और भलाई करने के लिए कभी ना भूलना। நன்மை செய்ய மறவாதிருங்க. भलाई करने के लिए कभी नहीं भूलना। ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, तो ये बातों को तुम समझ लो, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார். भलाई करने वाला परमेश्वर की ओर से होता है। நன்மை செய்ய படியுங்க, और भलाई करने के लिए पढ़ लो நன்மை செய்ய பழகுங்க, और भलाई करने के लिए शिक्षा कर लो நன்மை செய்ய விரும்புங்க, और भलाई करने के लिए चाहो நன்மை செய்ய மறவாதிருங்க. और भलाई करना कभी ना भूलना நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். और भलाई करने में कभी उदास ना होना। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் நன்மை செய்யணும், परमेश्वर के लोग हम भलाई करना है, நன்மை செய்யணும், भलाई करना है, நன்மை செய்ய படிக்கணும், भलाई करने के लिए हमें पढ़ लेना है நன்மை செய்ய பழகணும், और भलाई में हमें सीखना है நன்மை செய்ய விரும்பணும், और भलाई के लिए हमें चाहना है நன்மை செய்ய மறக்க கூடாது. और भलाई करने के लिए कभी नहीं भूलना। நன்மை செய்கிறவன் தேவனால் और உண்டாயிருக்கிறார். भलाई करने वाला परमेश्वर की ओर से होता है। இந்த நாட்களில் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். इसलिए आज के दिन अपने आप को जांच कर देखेंगे, நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா? हम परमेश्वर की ओर से बनाए गए हैं। நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவளா अगर இருப்போமேயானால் परमेश्वर के द्वारा अगर बने हो तो நன்மை செய்கிற சுபாவம் நமக்குள்ள உண்டாயிருக்கு. भलाई करने का गुण हमारे अंदर होना है। இன்றைக்கு நாம் எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறோம்? हम आज के दिन कितने लोगों को हम भलाई करते हैं? ஒருவேளை உள்ளத்தில் நினைக்கலாம், अगर हम मन में सोच सकते हैं என்ன நன்மை செய்ய முடியும்? क्या भलाई कर सकता हूँ, நான் யாருக்கு எந்த நன்மை செய்ய मैं முடியும்? किसको क्या भलाई कर सकता हूँ। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் நடந்து போய் கொண்டிருக்கும் போது जब हम चलते समय ரோட்ல ஒரு கண்ணு தெரியாத மனுஷன் கம்பு வைத்துக் கொண்டு வரும்போது अगर रोड में कोई अंधा व्यक्ति लकड़ी लेकर चलते समय அந்த மனுஷனை கரம் பிடித்து ரோட கிராஸ் பண்ண வைக்க நம்மளால முடியுமே? अगर उनके हाथ पकड़कर रोड क्रॉस ये तो हम कर सकते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளால இயன்ற உதவி, हमसे जितना होता है उतना मदद, நம்முடைய திராணிக்கு ஏற்றார் போல நன்மை செய்ய வேண்டும். हमसे जितना बल है उतना हमें भलाई करना है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं கட்டாயமாகவும் அல்ல, जबरदस्ती नहीं விசனமாகவும் அல்ல, और दुखित भी नहीं மனப்பூர்வமாய் और मन रूप से கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்க ஏற்றவாறு परमेश्वर ने आपको जिस प्रकार दिया है நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். उस प्रकार तुम्हें भलाई करना है। நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். तुम्हें भलाई करना है। இன்னைக்கு அநேக நன்மை செய்வதை மறந்து போனார்கள். आज बहुत लोग भलाई करना भूल गए हैं। தேவனுடைய பிள்ளைகளும் நன்மை செய்ய மறந்து போனாங்க. हम भलाई करने के लिए भूल गए हैं। ஆரம்ப நாட்கள்ல எப்படி நன்மை செய்தோம்? शुरुआत के दिन में हमने किस प्रकार भलाई किए थे। ஒரு ஆத்துமாவை தேவ சமூகத்திலே கொண்டு வர வேண்டுமானால் अगर किसी आत्मा को परमेश्वर के भवन में ले आना है तो அவர்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து அழைத்து கொண்டு வந்த நாட்கள் உண்டு. उनके लिए टिकट खरीद कर उनको परमेश्वर के भवन में ले आए दिन भी था। ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால் अगर किसी व्यक्ति को सुसमाचार कहना है அந்த ஆளுக்கு ஒரு காஃபி வாங்கி கொடுத்து சுவிசேஷம் சொன்ன நாட்கள் உண்டு.
उस इंसान को हम कॉफी देकर सुसमाचार सुनाए हुए दिन भी है। ஒரு ஆள் ஆராதனைக்கு வருகிறேன் என்று சொன்னால் अगर कोई व्यक्ति आराधना में आएगा कर कर कहा तो அவர்கள் ஆலயத்துக்கு வருவதற்கு காலதாமதமாகும் போது जब उस व्यक्ति का आने का देर हो रहा है तो அவர்களுடைய வீட்டை போய் வேலை செய்து கொடுத்தவருடைய நேரத்தை மிச்சப்படுத்தவர்களை அழைத்து கொண்டு வந்த நாட்கள் உண்டு. उनके घर पे जाकर उनकी काम में मदद कर कर उन्हें ले आने वाले दिन भी था। இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் எங்க போனது? परंतु आज के दिन ये सारे बातें कहाँ गए? இன்றைக்கு எங்க போனது? आज के दिन कहाँ गए? தேவ பிள்ளைகளுமே ஆராய்ந்து பாருங்கள். परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर देखेंगे। நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீருங்க. भलाई करने में कभी उदास नहीं होना। நன்மை செய்வதை நீங்கள் மறந்து और போகாதீருங்க. भलाई करने के लिए कभी नहीं भूलना। ஒருவேளை இதுவரைக்கும் நன்மை செய்ய பழக்காதிருந்த நீங்கள் अब तक जो भलाई करने में तुम सीखे नहीं हो, இனி நன்மை செய்ய நீங்கள் படியுங்க. अब भलाई करने के लिए तुम पढ़ लो। நன்மை செய்ய படியுங்க. भलाई करने के लिए पढ़ लो। கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். परमेश्वर तुम्हारे लिए प्रभु बनेगा। கர்த்தர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார். परमेश्वर तुम्हारे लिए प्रभु बनेगा। அவர் உங்களை वो ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीर्वाद करेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சில நினைக்கல परमेश्वर के लोग कोई ऐसे सोच सकते हैं, நம்மிடத்துல கர்த்தர் தந்தாதானே நம்ம நன்மை செய்ய முடியும். क्या परमेश्वर हमारे हाथ में देगा तो ही हम मदद कर सकते हैं ना? ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் தந்த பிறகுதான் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். तो ये सोचते हैं कि परमेश्वर हमारे हाथों में दे फिर हम भलाई करेंगे। இது தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ऐसे सोचेंगे तो हम परमेश्वर के आशीर्वाद नहीं पा सकते हैं। கடல் ஓரமாய் ஒரு மனுஷன் நின்று கொண்டு समुद्र की ओर एक व्यक्ति खड़े रहकर அந்த கடல்ல அலைகள் குறையட்டும் அல்லது அலைகள் மாறட்டும் அதற்கு பிறகு நான் குளிக்கிறேன் इस समुद्र का लहर थमने दो, उसके बाद मैं जाकर नहाऊंगा कहेगा तो என்று சொல்லிக்கொண்டு கடலறையிலே அருகிலே நின்று கொண்டிருந்தால் अगर ऐसा कहकर समुद्र के तट पर खड़े रहेगा तो அந்த கடல்ல அலை ஒரு நாள் ஓய்வதில்லை. उस समुद्र का लहर कभी थमेगा नहीं। அந்த கடல்ல அலை ஒரு நாள் ஓய்வதில்லை. उस समुद्र का लहर कभी भी थमेगा नहीं। அந்த மனுஷன் ஒரு நாள் குளிக்கவும் முடியாது. वो व्यक्ति कभी नहा भी नहीं सकता। எவ்வளவு அலைகள் வந்தாலும் भले कितना भी लहर आए, அந்த अலைகளுக்கு மத்தியில் ஒரு மனுஷன் துணிந்து போனால் अगर उस लहर के सामना करेगा तो ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த கடல்ல கால் வைத்து வர முடியும். तभी उस समुद्र पर पैर रखकर वो आएगा। கர்த்தர் எங்களுக்கு தரட்டும் அதற்கு பிறகு நாங்கள் செய்கிறோம் என்று சொல்வது அல்ல. परमेश्वर मुझे पहला देने दो फिर मैं करूंगा, ये नहीं। தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருக்கிறதிலிருந்து கொடுக்க வேண்டும். जो तुम्हारे पास है उसमें से देना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது शास्त्र में लिखा है உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து நீங்கள் பிச்சை கொடுங்கள். जो तुम्हारे पास है उसमें से तुम भीख दो। உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து உங்களுக்கு பிச்சை கொடுங்கள். तुम्हारे पास மற்றவர்களுக்கு. जो है उससे तुम भीख के दो அப்பொழுது உங்களுக்கு உண்டான எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கு. और तुम्हारे पास जो भी होगा वो सब पवित्र बन जाएगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இறைக்கிற கிணறு ஊரு. जिस प्रकार हम कुएं से पानी निकालते रहेंगे उतना ही पानी बढ़ते ही जाएगा। கிணற்று தண்ணீர் இறைக்க தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கு. जिस प्रकार कुएं से हम पानी निकालते रहेंगे तभी पानी और बढ़ते ही जाएगा। இன்றைக்கு अनेक உலகத்தில் உள்ள மக்கள் आज बहुत ही संसार के लोग अनेक இரத்த தானம் பண்ணுகிறார்கள். और अपना लहू का दान देते हैं, இரத்த தானம் खून का दान देते हैं। அவங்க நினைக்கிறார்கள் वो लोग सोचते हैं நம்ம இரத்த தானம் பண்ணும்போது अगर खून का दान देते समय நம்முடைய சரீரத்திலே புதிய இரத்தம் இன்னும் உற்பத்தி ஆகிறது. तभी हमारे शरीर में और नया खून उसका उत्पन्न होगा। இருக்கிற இரத்தமே சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதை விட इसीलिए जो हमारे पास खून है वही शुद्ध होकर और बढ़ने से बढ़कर நாம் இரத்த தானம் பண்ணும்போது जब हम खून का दान देते समय நம்முடைய சரீரத்திலே புதிய இரத்தத்தை கர்த்தர் உருவாக்குகிறார். तभी हमारे शरीर में नया खून मुक्ता है। இப்படிப்பட்ட நன்மை செய்வதற்கு யாருக்கு மனம் உண்டாகும்? ऐसा भलाई करने का किसका मन होगा? தேவனால் ஒரு மனுஷன் உண்டாயிருப்பானேயானால் अगर जो परमेश्वर की ओर से बना हो तो அவனுக்கு இப்படிப்பட்ட நன்மை செய்ய மனம் வரும். ऐसे लोगों को ऐसा भलाई करने का मन होगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதிலே கவனமாய் இருக்கிறார்கள். दूसरों के पास कब से खलेंगे इसमें ही ध्यान रखते தேவனுடைய हैं। பிள்ளைகளும் வாங்குவதற்காக அல்ல, हम लेने के लिए नहीं, நாம் கொடுக்க பிறந்தவர்கள். हम देने के लिए जन्मे हुए நாம் हैं। கொடுக்க பிறந்தவர்கள். हम देने के लिए जन्मे हुए அவருடைய हैं। பிள்ளைகள் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது. लेने से अच्छा देना ही बहुत ही बड़ा है। வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நல்லது. जिस प्रकार लेने से उससे देना ही बड़ा இந்த है। சுபாவம் இயற்கையிலே எல்லாருக்கும் வருவதில்லை. ये गुण सबके अंदर नहीं होता है। கர்த்தரால் உண்டானவருக்குள்ளே
நமக்குள்ளே கர்த்தரே இந்த வாஞ்சை जो உண்டாக்குகிறார். परमेश्वर की ओर बना रहता है उसके अंदर ये चाहत होती है। அப்படினால இயேசு इसीलिए यीशु பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முன்பாக, फसह के पर्व मनाने से पहले, சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக, क्रूस के मृत्यु जाने से पहले ஜனங்கள் ஆரம்பத்தில் வைத்த அன்பிலே முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். जिस प्रकार लोग शुरुआत में उस पर प्रेम रखे थे वैसे अंत तक प्रेम रखे ये चाहता था। ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். लोग भलाई करना चाहिए ये चाहता था। தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண ஒரு உலக மனுஷன், जो साधारण एक दुनिया का इंसान அவன் மரிப்பதற்கு முன்பாக जब वो मरने से पहले நம்மிடத்தில் ஒரு வார்த்தை अगर சொல்வாரானால், हमारे पास कुछ बातें कह दो, அந்த வார்த்தை நிறைவேற்றுவதில் எவ்வளவு கவனமாக उस இருக்கிறது. बातों को पूरा करने के लिए हम कितना ही ध्यान लगाते हैं। ஆனால் இயேசு சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்பாக वैसे यीशु क्रूस के मृत्यु से जाने से पहले அவருடைய ஆசை, उसकी इच्छा என் ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும், मेरे लोग भलाई करना है, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க जो வேண்டும், भूखे उनको खाना देना है, தாகமா இருக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க जो வேண்டும், प्यासे उनको पानी पिलाना है அந்நியர்களை சேர்த்துக் கொள்ள और வேண்டும். परदेशी को अपने घर में ले लेना है। இதெல்லாம் என் ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று ये விரும்பினார். सारी भलाई यीशु चाहता था। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. अच्छा, परमेश्वर को धन्यवाद करें। धन्यवाद, 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பே. धन्यवाद, 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 धन्यवाद। நன்மை செய்யணும். भलाई करना है, தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை இருக்கணும். हमारे अंदर ऐसी चाहत होना है। அதனால इसीलिए இந்த நாட்கள்ல इस दिनों से எந்தெந்த காரியங்கள், எந்தெந்த நன்மை செய்கிற காரியத்திலே குறைபட்டு இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து किस किस भलाई में हम घटी हो गए उससे जांच कर நாம் மனம் திரும்ப வேண்டும். हमें मन फिराना है, மனம் திரும்ப வேண்டும். मन फिराना है। ஒரு ஆள் கஷ்டத்தோடு இருப்பாரேனா, अगर कोई व्यक्ति बड़े कष्ट में हो, தேவனுடைய பிள்ளைகள் ட்ரெயின்ல பிரயாணப்படுவார்கள். वो ट्रेन में यात्रा करते हैं। பெரும்பாலும் ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறவர்கள் अगर लगातार जो गांव की यात्रा करते हैं, தமிழ்நாட்டுக்கு போகக்கூடியவர்கள் जो तमिलनाडु को जाते हैं, எல்லாரும் கொண்டு போறது ஒரு புளிச்சோறு, सब लेके जाने वाले इमली का खाना ஒரு லெமன் லிம்பு சோறு, और एक नींबू का चावल, இததான் பார்சல் பண்ணி கொண்டு போறாங்க. इसी को ही पार्सल कर कर ले जाते हैं। இதற்கு இடைப்பட்டு வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுகிறார்கள். अगर इसके बीच में जो आता है वो खरीद कर खाते हैं। சிலர் செய்கிற ஒரு அநியாயம் என்னவென்றால், अगर कोई ऐसा अनर्थ बातें करते हैं, சாப்பிடுவதற்கு ஆகாரம் இருக்கும் வரையிலேயே, जब तक उनके पास खाने के लिए भोजन होगा, நல்ல சாப்பாடா இருக்கும் வரைக்கும் வைத்து வைத்து சாப்பிடுவார்கள். अगर अच्छा खाना होगा तो रख रख कर खाएंगे। அந்த ஆகாரம் கெட்டு போன போது जब वो भोजन बिगड़ जाता है ட்ரெயினுக்குள்ள பிச்சை எடுக்கிறவர்கள் வருவார்கள். तो ट्रेन में जो भीख मांगने लोग आते हैं, அவர்கள் பசியோடு வருகிறார்கள். वो लोग बड़े भूख के साथ आते हैं। கெட்டு போன ஆகாரத்தை தூக்கி கொடுக்கிறார்கள். जो खराब हो जाता है वो खाना को उनको उठा के देते हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய மனசாட்சியை தொட்டு கேட்போம். हमारे विवेक को हम छू कर बताएंगे। எத்தனை பேர் நல்ல ஆகாரத்தை இருக்கும் வரைக்கும் கொடுக்க மனமற்று, और जिसके पास जो अच्छा भोजन था तब तक उनको न देते हुए, கெட்டு போன ஆகாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள் जो खराब हो जाता है उस भोजन को गरीब लोगों को देते हैं। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे तरह से जान लो, நீங்கள் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ, तुमने जो छोटों में से छोटों को तुमने जो भी किया है அதை நீங்கள் எனக்கே செய்கிறீர்கள். वो तुमने मेरे लिए किया है। கெட்டு போனதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள், जो खराब हुआ चीजों को जो दूसरों को देते हैं, நீங்கள் அதை மனுஷனுக்கு அல்ல, तुम मनुष्य को नहीं, அதை தேவனுக்கு கொடுக்கிறீர்கள். तुमने उसे परमेश्वर को दिया है। நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखो, நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் हमने जो भी अच्छे काम किए हैं தேவனுடைய பிள்ளைகள் அது மனுஷனுக்கு செய்தாலும் वो भले हम मनुष्य को किया हो, அது நம் மனுஷனுக்கு செய்கிறதல்ல, वो मनुष्य को किया जैसा नहीं, நம் தேவனுக்கு செய்கிறோம். वो उसे तुमने परमेश्वर के लिए किया है। தேவனுடைய பிள்ளைகள் கெட்டு போன ஆகாரத்தை பசி உள்ளவர்களுக்கு கொடுக்காதீர்கள். जो खराब हुआ भोजन को जो भूखे लोगों को मत खिलाओ, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். भलाई करने के लिए सीख लो। ஒரு பிள்ளை அன்று வந்தா, एक बच्ची मेरे पास आई, அந்த பிள்ளை சொன்ன ஒரு காரியம், वो बच्ची ने ये कहा, நாங்க ஊருக்கு போயிட்டு இருந்தோம், हम गांव जा रहे थे, நாங்களும் எங்க பெரியம்மா வீட்டுல சேர்ந்து போய் கொண்டிருந்தோம். हम और मेरी बड़ी माँ परिवार के साथ जा रहे थे। சின்ன பிள்ளைகளுக்கு ட்ரெயின் உள்ள ஏறினா நல்லா சாப்பிடறதுக்கு ஆசை வரும். और जो बच्चे रहते वो ट्रेन में चढ़ते ही जो भी अच्छा खाने का मन करता
है। அது ஆசைப்படுறது பண்டத்துக்காக ஆசைப்பட்ட ட்ரெயின்ல பிரயாணம் பண்ண ஆசைப்படு. और जो भी है जो आने वाले वस्तु को भोजन को खाने में उनको बहुत मन है। வர்றதெல்லாம் கையை நீட்டி கேட்கும். जो भी आता है वो सब हाथ बढ़ाकर पूछते हैं। ட்ரெயின்ல இருக்க வரைக்கும் சாப்பாடு வயித்துல போகாது. और ट्रेन में रहने तक जो लेके गया वो भोजन नहीं खाएंगे। வர்றத வாங்கி வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. जो भी ट्रेन में आएगा वो सारे बातें खाते हैं। இப்போ பிரெட் ஆம்லெட் வருது. अभी ब्रेड ऑमलेट आ रहा है। வயிறு பசிக்குது. अभी भूख लग रहा है। பிரெட் ஆம்லெட் வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. अब ब्रेड ऑमलेट लेकर उस बच्चे को दिया। ஏன்னா அவங்க வந்து நல்ல வசதி, இவங்க கொஞ்சம் கஷ்டம். और वो लोग बड़े धनवान थे परंतु ये थोड़े गरीब थे। கஷ்டப்பட்ட அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்து விட்டு जो गरीब थे उन बच्चों को उस ब्रेड ऑमलेट खिलाकर தன் பிள்ளைக்கு अपने बच्चे को பிரியாணி வாங்கி கொடுத்து बिरयानी लेकर அவிச்ச முட்டையும் வாங்கி கொடுத்து उबला हुआ अंडा को भी लेकर ட்ரெயின்ல அப்பர் சீட்ல ஏற்றி வைத்து ट्रेन में जो ऊपर का सीट है उसमें बिठाकर மேல இருந்து சாப்பிடு, तू ऊपर बैठ के खा। நீ பிரியாணி சாப்பிடுவதை तू बिरयानी खाते समय அவிச்ச முட்டை சாப்பிடுவதை जो उबला हुआ अंडा खाते हुए பிள்ளைகள் பார்க்க கூடாது. ये बच्चे नहीं देखना है। பிள்ளைகள் கண்டார்கள். ये बच्चों ने देखा। அந்த பிள்ளைகளுக்கு ஆசை பிரியாணி वो சாப்பிடுறது. बच्चे का भी मन लगा कि हमें भी बिरयानी खाना है। சொன்னார்கள், तब उन्होंने कहा நாங்கள் ஒன்றாகத்தான் பிரயாணப்படுகிறோம். हम तो एक साथ ही यात्रा कर रहे थे। நாங்கள் சிறு பிள்ளைகள் 3 பேர் தான் இருக்கிறோம். हम छोटे बच्चे 3 बच्चे थे ஆனா எங்களுக்கு பிரெட் ஆம்லெட் வாங்கி தந்தார்கள். परंतु हमको तो उन्होंने ब्रेड ऑमलेट खिलाया அவங்க பிள்ளைக்கு பிரியாணியும் அவிச்ச முட்டையும் வாங்கி கொடுக்கிறார்கள். परंतु उनके बच्चों को बिरयानी और उबले हुए अंडा देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் எதை கொண்டு போகிறார்? हम क्या लेकर जाएंगे? ஒன்றையும் கொண்டு போவதில்லை. हम कुछ भी नहीं ले जाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். हम अपने आप को जांच कर देखना है। பிரியாணியாய் வாங்கி கொடுத்தாலும், अगर हम बिरयानी हमें खरीद के देंगे, முட்டையா வித்து கொடுத்தாலும், अगर उबला हुआ अंडा ही देंगे, தேர்ற பிள்ளை தேரு. जिसमें बल होगा वही बल होगा। கஞ்சா குடித்தாலும், अगर भले कंजी भी पिए அந்த பிள்ளைகள் புஷ்டியும் ஆரோக்கியமா இருக்கு. वो बच्चे बड़े बलवंत होंगे। நீங்கள் செய்கிற நற்கிரியைகள் கர்த்தருக்கே செய்கிறீர்கள். जो तुम भलाई करते हो परमेश्वर के लिए करते हो। ஆனபடினாலே நன்மை செய்வதிலே நீங்கள் கவனமாயிருங்கள். इसलिए भलाई करने में बड़े सावधान रहो। நீங்கள் செய்கிற நன்மை கர்த்தருக்கு செய்கிறீர்கள் என்பதை அறிந்து உண்மையாய் செய்யுங்கள். तुम जो भलाई करते हैं मैं परमेश्वर के लिए करता हूँ करके सच्चाई से करो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग இயேசு உயிரோடு வாழ்ந்த நாட்களில் जब यीशु जीवित था ஒரு வாலிபன் இயேசுவிடத்துல வந்து एक जवान युवक परमेश्वर के पास आकर நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? अनंत जीवन पाने के लिए मुझे क्या भलाई करना है? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? अनंत जीवन पाने के लिए मुझे क्या करना है? அவன் இருதயத்தை இயேசு பார்த்தார். उसका मन को यीशु ने देखा। அவனுக்கு பெரிய பெருமை. उसके अंदर एक बड़ा घमंड था। நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன். हाँ, मैं तो मसीह परिवार में पला गया हूँ। சிறு பிராயம் முதலே நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன். मैं बचपन से परमेश्वर की व्यवस्था को सीखा हूँ அது மாத்திரமல்ல, நான் பெரிய ஐஸ்வர்யவான். और मैं एक बड़ा धनवान हूँ। தனக்கு தானே ஒரு திருப்தி. उसके अंदर एक तृप्त था। நான் நியாயப்பிரமாணத்தை கற்றவன். मैं तो व्यवस्था को सीखा हूँ। அதாவது கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவன். मैं आज्ञा को पालन कर कर चलता हूँ நான் ஒரு ஐஸ்வர்யவான். और मैं एक धनवान हूँ। இயேசுவிடத்துல போய் கேக்குறான், यीशु के पास जाकर पूछता है எனக்கு இந்த பூமியில எல்லாம் சம்பூர்ணமா இருக்கிறது. मुझे इस पृथ्वी में सब कुछ है செத்த பிறகு ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும். परंतु मरने के बाद एक बात को पाना है, அதுதான் நித்திய ஜீவன். वही अनंत जीवन। அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? उस अनंत जीवन को पाना है तो मुझे क्या करना है? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा गया है இயேசு அந்த மனுஷனுடைய இருதயத்தை அறிந்தார். यीशु उस मनुष्य का हृदय को जांचा। இயேசு அவனுடைய இருதயத்தை அறிந்து, यीशु ने उसके मन को जांच कर நீ போய் तू जाकर உன் ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு. तेरा सारा संपत्ति को बेचकर दरिद्र लोगों को दे। உன் ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு. तेरे सारे संपत्ति को बेच के दरिद्र लोगों को दे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा है அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் वो बहुत बड़ा धनवान था, इसीलिए இந்த வார்த்தையை கேட்டபோது जैसे ये वचन सुना அவன் துக்கமுகமாய் திரும்பி போய்விட்டான். दुख के मुंह से फिर से लौट गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள், இதைத்தான் இயேசு சொன்னார். इसीलिए यीशु कहता है இதைத்தான்
கற்பனைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. इसी बातों को आज्ञा पालन में लिखा गया உன் है। தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. परमेश्वर यीशु के नाम में व्यर्थ में सड़क पर न बेच உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. और अपने परमेश्वर की परीक्षा न ले। இவர் பெரிய நீதிமான் நினைப்பு. ये अपने आप को बड़ा धर्मी सोचता है। நான் என்ன நன்மை செய்யணும்? क्या मुझे और क्या भलाई करना है? ஒரு குறைவு இல்ல. कोई कमी नहीं है। யாருக்கு என்ன நன்மை செய்யணும்னாலும் சொல்லு. और मैंने भले किसको भलाई करना मैंने कर दिया நான் हूँ। செய்வதற்கு தயார். मैं करने के लिए तैयार हूँ। பெரிய ஒரு மேன்மையோடு பெருமையோடு போனா उसके अंदर बहुत ही बड़ा घमंड के साथ वो गया। ஆண்டவர் சொன்ன यीशु ने कहा ஆஸ்தி வித்து ஏழைகளுக்கு கொடு. तेरा सारा संपत्ति को बेचकर दरिद्र लोगों को दे। இப்ப கீழ்ப்படிய மனசு இல்ல. अब आज्ञा पालन करने का मन नहीं है। கீழ்ப்படிய மனசு இல்ல. अभी आज्ञा पालन करने का मन नहीं है। அவன் துக்க முகமாய் கடந்து போனா. वो दुख के मुंह के साथ लौट गया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? आज के दिन हमारा आज्ञा पालन किस प्रकार है? சின்ன காரியத்தை கொடுக்க சொன்னால் கொடுத்து விடலாம். हम छोटी सी बात देने कहे तो हम दे देंगे। அதே சமயத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லும்போது अगर वो उसी में परमेश्वर अगर बड़े बात करने के लिए कहा तो அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிவதில்லை. हम उस बातों की कभी आज्ञा पालन नहीं करते हैं। நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? हमारा आज्ञा पालन किस प्रकार है? தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சின்ன பிள்ளைகளை பாப்பீங்கன்னா अगर छोटे बच्चों को अगर हम देखेंगे तो சில பிள்ளைகள் கச்சடா ஜமா பண்ணி பண்ணி வைக்கும். और कोई बच्चे ऐसे रहते कि कचड़ा जमा करते हैं। கச்சடா வீட்டுல உள்ள கச்சடா கிடையாது. जो हम कहने वाले घर की कचड़ा नहीं है। பென்சில் அவங்க ஷார்ப்னர் வச்சு சீவன அந்த நொறுங்க தூக்கி டப்பாக்குள்ள வச்சிருக்கோம். जो पेंसिल को शार्प करते हैं, जो उसमें निकलने वाली कचड़ा को, பேப்பர் கிழிஞ்சு போன பேப்பர், जो फटा हुआ पेपर को, புக்கில் உள்ள அட்டை, और बुक की जो ऊपर की कवर रहता है उसको, இதெல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம். ये सारे वस्तु जमा करके रखते हैं। ஸ்கூலுக்கு ப்ராஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் உள்ள பேப்பர் और स्कूल में जब प्रोजेक्ट के लिए कहा जाता है वो पेपर, இப்படி கச்சடா ஜமா பண்ணி வைக்கிறது. ऐसी सारे वस्तु जमा करके रखते हैं। இப்படி சில ஆட்கள் இருக்கிறாரு. ऐसे भी कोई लोग हैं, எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறது. सब लोग जमा कर करके रखना, தூர போட மனசே இருக்காது. उनको फेंकने का मन ही नहीं होता। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் परंतु परमेश्वर के लोग, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருந்தாய். एक माँ और पिता का एक बच्चा थी। அந்த பிள்ளை இப்படிதான் கீழே கிடக்கிறதெல்லாம் பிறக்கிட்டு வருவா. वो बच्ची भी ऐसी जो भी नीचे पड़ा वो सारा वस्तु निकाल निकाल कर आती थी। எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. कितना ही उसको समझाए नहीं सुनती थी। அவங்க அம்மா சொன்னாங்க उसकी माँ ने कहा கீழே கிடக்கிற பொருள் ஒன்னையும் தூக்க கூடாது. नीचे गिरा हुआ कोई वस्तु को नहीं उठाना है। கீழே விழுந்து கிடக்கிற பொருள் ஒன்னையும் தூக்க கூடாது. जो भी नीचे गिरा रहता है उसको नहीं उठाना है। இதை சொல்லிக்கிட்டு டெய்லி சொல்லி கொடுக்கறாரு. ऐसा रोज उसको बताते थे। ஒரு நாள் அம்மாவும் மகளும் வெளியில போயிருந்தாங்க. एक दिन माँ और बच्चे बाहर गए थे। அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது जब चलते समय அவங்க அம்மா கால் தடுமாறி கீழே விழுந்து போனார்கள். उसकी माँ पैर फिसल कर नीचे गिर गई। அவங்க நினைக்கிறார்கள் वो सोचने लगे என் பிள்ளை என் கையை பிடித்து தூக்குவாள், मेरी बच्ची मेरा हाथ पकड़कर उठाएगी, என்னை எழுப்பி விடுவாள் मुझे खड़ा करेगी, என்று நினைத்தார்கள். ऐसा उसने सोचा। ஆனா அந்த பிள்ளை குத்துக்கல் மாதிரி நிக்குது. परंतु वो लड़की ऐसी खड़ी है। அப்ப தாய் கேட்டா तब माँ ने पूछा நான் விழுந்து கிடக்கேன் என்ன தூக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? क्या मैं गिरी पड़ी हूँ, क्या उठाने का तुझे मन नहीं है? அந்த பிள்ளை சொல்லுது तब बच्ची ने कहा நீங்க தானம்மா சொல்லி தந்தீங்க आप ही ने तो सिखाया है, கீழே கிடக்கிற பொருளை தூக்க கூடாது, नीचे गिरा हुआ वस्तु को नहीं उठाना है கீழே விழுந்து கிடக்கிறத பொறுக்க கூடாது, और नीचे गड़ा हुआ वस्तु को निकालना भी नहीं है, அதனால தான் நான் தூக்கல அப்படினா. इसलिए मैं नहीं उठाई। இப்போ இப்படிப்பட்ட காரியத்தை கீழ்ப்படிவாங்க. ऐसे बातों में आज्ञा पालन करेंगे, ஒரு மாதிரிப்பட்ட காரியங்கள் ऐसी व्यर्थ बातें அதை பிடிச்சிடுவாங்க. उसे पकड़ लेंगे। அன்னைக்கு இப்படி சொல்றீங்கல்ல, हाँ उस दिन आपने कहा था ना, இன்னைக்கு அதான் நம்ம செய்யாம हाँ இருக்கிறோம். इसलिए मैं उस बातों को नहीं कर रही हूँ, நான் செய்யல. मैंने नहीं किया। விசுவாசிகள் அநேக विश्वासी लोग बहुत लोग தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு परमेश्वर के अप्रिय बातों में वो सम्मति कर कर காணிக்கை தசமபாகங்கள் கொண்டு தருவது உண்டு. दान और दशमांश देते हैं। அவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், उनके पास देकर मैं ये कहती हूँ நீங்கள் குறிப்பிட்ட காரியத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் अगर तुम युक्त बातों में मन न फिराओ तो நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை தசமபாகம் அங்கீகரிக்கப்படாது. परमेश्वर के लिए दिया हुआ दान और दशमांश स्वीकार नहीं किया जाएगा। அங்கீகரிக்கப்படாத காணிக்கைகளையும் அங்கீகரிக்கப்படாத தசமபாகத்தை जो स्वीकार नहीं किया जाता है दान और दशमांश को, நீங்கள் என் கையில தருவதை பார்க்கிலே आप मेरे हाथों में देने से बढ़कर உண்டியல்ல போட்டு விட்டு
போங்க उस दान की पेटी में डालकर जाओ, இப்படி சொல்லுவது வழக்கு. ऐसा बोलती हूँ। ஆனா இந்த வார்த்தை பிடித்துக் கொண்டு ये बातों को पकड़ लेते हैं, அதுல வைராக்கியமா இருப்பார்கள். उसमें बड़े तीव्रता से रहेंगे। ஆனா எதற்காக இந்த வார்த்தை சொன்னேன் என்பதன் அர்த்தத்தை புரிய मैं மாட்டார்கள். किसके लिए ये बातें कहा उसे नहीं समझेंगे। எதற்காக சிஸ்டர் இப்படி சொன்னார்கள்? किसके लिए सिस्टर जी ने ऐसा कहा था, அவர்கள் சொன்ன காரியத்தின் மூல கருத்து என்ன? उनका जो कहने का मतलब क्या था। நான் மனம் திரும்பணும், हमें मन फिराना மனம் है, திரும்பணும். हमें मन फिराना இந்த है। அறிவு ஒரு நாள் உண்டாகாது. ये ज्ञान कभी नहीं होगा। தேவனுடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். जो बात बोला उसे पकड़ कर खड़े रहेंगे। இப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ऐसे भी लोग जी रहे हैं, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், परंतु परमेश्वर हमें देखकर कहता है, நீங்கள் நன்மை செய்யுங்கள், आप भलाई करो, நீங்கள் நன்மை செய்யுங்கள். आप भलाई करो। தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாய் நமக்கு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हमें भलाई करने के लिए सीख लेना है। யாருக்கு நன்மை செய்யணும்? किसको भलाई करना இன்னைக்கு है। அநேக நன்மை செய்கிறார்கள். आज बहुत लोग भलाई करते हैं, தங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள். जो उनको भलाई करते हैं उनको भलाई करते हैं, நமக்கு யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிறார்கள். उनको जो करते हैं उनके लिए करते हैं। நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் நாம் நேசித்தால் நமக்கு பலன் என்ன? जो हमसे प्रेम करते हैं उनसे हम प्रेम करें तो उसमें क्या फल मिलेगा। நமக்கு தருகிறவர்களுக்கு மாத்திரம் நாம் கொடுக்கிறதினால் பலன் என்ன? जो हमें देते हैं उनके लिए हम देंगे तो क्या फल मिलेगा। பசி உள்ளவர்களுக்கு கொடுங்க, भूखे लोगों को दो, தாகம் உள்ளவர்களுக்கு கொடுங்க, प्यासे लोगों को दो, ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கொடுங்க, जो प्यासे से है उनको दो, வஸ்திரம் இல்லாதவனுக்கு கொடுங்க, जिनका वस्त्र नहीं है उनको दो, அந்நியனாய் இருக்கிற அனாதைகளை சேர்த்துக் கொள்ளுங்க. जो परदेसी है जो अनाथ है उन्हें अपने पास ले लो। இப்படி செய்கிறவன் கர்த்தருக்கு நன்மை செய்கிறான். ऐसे लोग परमेश्वर को भलाई करते हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல யாரையும் நம்மால் நம்ப முடியவில்லை. आज के दिन हम किसी के ऊपर भरोसा नहीं कर पाते हैं, யாரையும் சேர்த்துக்கொள்ள பயமா இருக்கிறது. किसी को भी अपने पास लेना बहुत डर लगता है। ஆனா நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப நாட்கள்ல जब सेवकाई में आए हुए शुरुआत के दिनों में நான் பீவண்டி ஊழியத்துக்கு போவோம் வெள்ளிக்கிழமை. भिवंडी सेवकाई के लिए हम जाते थे। அப்ப பீவண்டியில ஊழியம் முடித்து விட்டு भिवंडी की सेवकाई खत्म कर कर நான் பஸ்ல போயிட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கணும். बस में आकर बस स्टॉप में आकर उतरते थे। இறங்கி கல்யாண் ஸ்டேஷன்ல வந்தும்போது जब वहाँ उतरकर कल्याण स्टेशन में आते समय அந்த ஓவர் பிரிட்ஜ்ல மேல ஒரு பிள்ளை நின்னுட்டு இருந்தா. और ब्रिज के ऊपर एक लड़की खड़ी थी, ஒரு வாலிப பிள்ளை एक जवान लड़की थी, நின்று கொண்டு இருக்கிறாள். वह खड़ी थी, ஆனா அவள் ஒரு சுயநினைவில்லாத போல நின்று கொண்டு இருக்கிறாள். परंतु उसके अंदर कुछ स्वयं नहीं था। அந்த பிள்ளை இடத்துல பேசின பேச்சு கொடுக்க முடியல. परंतु उस बच्ची से बात करना हम चाह, परंतु वो कोई जवाब नहीं दे रही थी। அப்ப அனாதையாய் நின்று கொண்டு இருக்கிறாள். वो अनाथ के समान वहाँ खड़ी थी, ஒருவரும் இல்ல. कोई भी नहीं था। அப்ப நான் நினைத்தேன் तब मैंने सोचा இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. अब ये बच्ची को कुछ ना कुछ तो समस्या நான் है। அந்த பிள்ளைய கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். उस बच्ची को मैंने हाथ पकड़कर लेकर आ गई, சர்ச்சுக்கு ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். वहाँ परमेश्वर के भवन पर ले आई। அந்த பிள்ளைக்கு உணர்வே இல்ல. वो लड़की को कोई एहसास ही नहीं है। எவ்வளவு தூங்க முடியுமோ அவ்வளவு நேரம் தூங்குன்னு விட்டுட்டேன். मैंने जितना तू सो सकते उतना सोचा कर मैंने छोड़ दिया। அந்த பிள்ளை தூங்கி முழித்த போது जैसी वो नींद से उठी, அந்த பிள்ளைக்குள்ள சுய அறிவு வந்தது. जब उसके अंदर वो सोच आया, அந்த பிள்ளை சொன்ன ஒரு காரியம், तब उस बच्ची ने कहा இன்னைக்கு अनेक ஸ்திரீகள் இருக்கிறார்கள். आज बहुत सारे स्त्रियां हैं, நல்ல நல்ல சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை பிடித்துக்கொண்டு छोटे जो जवान बच्चे उन्हें पकड़कर தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகளில் பிள்ளைகளை ஈடுபடுத்துகிறார்கள். जो परमेश्वर अप्रिय करते हैं उस बातों में उन्हें डालते हैं। இது ஒரு அந்த சகோதரிக்கு ஒரு பழக்கமா இருந்தது. यही उस बहन का वो काम था। ஒவ்வொரு நாளும் 4 பிள்ளைகளை பிடித்து हर एक दिन 4 लड़कियों को पकड़कर அந்த பிள்ளைகளை அரமயக்கத்துல வைத்து उस लड़कियों को आधा बेहोश कर அந்த பிள்ளைகளை பீவண்டில போய் விற்று வருகிறது. और उस लड़कियों को भिवंडी में बेच कर आते थे। ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு என்று காசு வசூல் பண்றது. एक बच्ची के ऊपर इतना रकम में कर पैसा वसूल करते थे। இந்த பிள்ளையை அதே போல மயக்க நிலைமையில கல்யாண ஸ்டேஷன்ல விட்டு விட்டு और इस बच्ची को भी कल्याण स्टेशन में बेहोश के रूप में खड़ा कर இன்னும் 3 பிள்ளைகளை அங்கங்கே வைத்திருக்க பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவதற்காக போய் और விட்டார். यहाँ वहाँ जो उन्होंने बच्चे को खड़ा किया उनको इकट्ठा करने के लिए वो चली गई। சகோதரி சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது जब वो बेटी ने जो कहा वह शब्द सुनकर மிகவும் கடினமா இருந்தது.
இருந்தது. बहुत ही वो कठोर था। காலேஜுக்கு போன பிள்ளை, जो वो कॉलेज जाने वाली लड़की थी, இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை. ऐसा बेहाल परिस्थिति। அந்த பிள்ளை இடத்துல கேட்டேன், तब उस बच्ची से मैंने पूछा, உங்க வீடு எங்க இருக்கு, तेरा घर किधर है, உனக்கு அட்ரஸ் தெரியுமா? क्या तुझे तू एड्रेस जानती அப்ப है? அந்த பிள்ளை சொன்னா எங்க வீடு கல்வாவுல இருக்கு. तब उसने कहा कि मेरा घर कलवा में है, கல்வாவ வீட்ல இருக்கு, வீடு அட்ரஸ் தந்தாய். और कलवा का जो घर का एड्रेस उन्होंने बताया। அன்றைக்கு நமக்கு மொபைல் போன் வசதி இல்ல. उस दिन मोबाइल का कोई व्यवस्था नहीं था। அப்ப அந்த பிள்ளை சொன்ன அட்ரஸ் படி, जो उस बच्ची ने कहा वो एड्रेस के अनुसार அந்த பிள்ளையை கொண்டு கல்வாவுல அவங்க அம்மா வீட்டுல கொண்டு சேர்த்தோம். उस बच्ची को हम कलवा में उसके घर पर सौंप दिया। அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்த சந்தோஷம், उस माँ और पिता के अंदर जो आनंद था, நீங்க தெய்வம் போல வந்து என் பிள்ளைய காப்பாற்றி கொண்டு आप விட்டீர்கள். ईश्वर के समान आकर हमारे बच्चे को आपने बचा लिया। கூடுமான வரைக்கு जितना होता है उतना தேவனுடைய பிள்ளைகள் நம்மளால் மற்றவர்களுக்கு இயன்ற நன்மை செய்ய வேண்டும். हमसे जितना होता है हम भलाई करना है। ஆனால் இன்றைக்கு காலகட்டங்கள் சூழ்நிலைகள் மாறி போயிருக்கிறபடினா परंतु आज के दिन समय बहुत ही बेहाल है, इसीलिए இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நமக்கு மன தைரியம் இல்லாமல் பயம் உண்டாகிறது. परंतु ऐसे काम करने के लिए हमारे अंदर हियाव नहीं है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, इसलिए जब हम दूसरों की भलाई करते समय, நாம் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யும் போது, जब हम दूसरों के लिए धर्म करते समय, உலகத்துல பழமொழி சொல்வார்கள், संसार में ऐसा कहावत कहते हैं, தர்மம் நம் தலை காக்கு, और जो धर्म करते हैं वो हमारी रक्षा करेगा, தர்மம் நம் தலை காக்கு, और धर्म हमारे सिर की रक्षा करेगा। நாம் செய்கிற நற்கிரியைகள், जो हम करने वाली अच्छी कामें, நாம் செய்கிற தர்மம், हम जो करने वाला धर्म, நம்முடைய பிள்ளைகளை அது वो பாதுகாக்கிறது. हमारे बच्चों की रक्षा करता है, பிள்ளைகளை பாதுகாக்கிறது. बच्चों की रक्षा करता है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள். तुम अपने बच्चों की रक्षा के लिए प्रार्थना करो। பிள்ளைகள் போகும்போது வரும்போது தேவகரம் கூட இருக்க வேண்டும். बच्चे आने में और जाने में परमेश्वर का हाथ उनके संग रहना है। நீங்கள் செய்கிற நன்மை உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கு. जो तुम भलाई करते हो उस भलाई तुम्हारे बच्चों की रक्षा करेगी। நீங்கள் செய்கிற தான தர்மம் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கு. जो तुम दान और धर्म करते हो वो तुम्हारे बच्चे की रक्षा करेगी। ஆண்டவருடைய கடைசி விருப்பம், परमेश्वर की आखिरी इच्छा, என் ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும். मेरे लोग भलाई करना என் है, ஜனங்கள் நன்மை செய்ய मेरे लोग வேண்டும். भलाई करना है, அவர்கள் அன்பிலே நிலைத்திருக்க और வேண்டும். वो लोग प्रेम में स्थिर रहना है। இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். आज के दिन अपने आप को जांच कर देखेंगे, கர்த்தர் மேல் வைத்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? क्या हम परमेश्वर पर रखा हुआ प्रेम में स्थिर है? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நன்மை அன்பிலே நிலைத்திருக்கிறோமா? क्या परमेश्वर पर रखा हुआ प्रेम में हम स्थिर है? நன்மை செய்கிற சுபாவம் நமக்குள்ளே அதிகரிக்கிறதா? क्या भलाई करने का गुण हम में बढ़ गया है? ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமா हमें இருக்கணும். बड़े ध्यान से रहना है। தாகம் என்று சொல்லும் போது, जब தாகம் பியாஸ், प्यास अगर कहा जाता है, அந்த தாகம் என்று சொல்லும் போது जब प्यास कहा जाता है, தண்ணீர் இல்லாத காரணத்தினால் உண்டாகிற தாகம் அல்ல. जो पानी नहीं मिलने के कारण वो प्यास नहीं, ஒரு விதத்தில் அது ஒரு தாகம் என்று சொன்னாலும் उससे भी अगर एक प्रकार से अगर प्यास कहा जाता है, தேவனுடைய பிள்ளைகள் தாகம் என்று சொல்லும் போது ஒரு ஏக்கம், प्यास कहा जाएगा तो एक चाहत, ஒரு ஏக்கம், एक चाहत। ஏக்கம் என்று சொல்லும் போது अगर चाहत का कहते समय, இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். आज बहुत लोग बहुत प्रकार में तरस खा रहे हैं। எத்தனையோ பிள்ளைகள் அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். कितने लोग प्रेम के लिए तरसते हैं, எத்தனையோ பிள்ளைகள் வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஏங்கி और கொண்டிருக்கிறார்கள். कितने लोग दरिद्र से बाहर आने के लिए तरसते हैं। இப்படி எந்தெந்த மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, जो लोग ऐसे तरस रहे हैं, ஏங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். जो तरसने वाले लोगों के ऊपर हम प्रेम दिखाना है। ஏங்கி கொண்டிருக்கிற அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த जो வேண்டும். प्रेम के लिए तरसते हैं उनके लिए हमें प्रेम करना है, தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய காலத்துல செய்யணும். और भलाई जब करना है उस समय में हमें भलाई करना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र में लिखा है, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை जो ठीक समय के लिए बताया गया वह शब्द வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்துக்கு சமமா இருக்கிறது. इस प्रकार चांदी की में बर्तन में रखा हुआ सोने के समान है। நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு, जब दिन सब समाप्त होते समय, காலம் எல்லாம் முடிந்த பிறகு जब समय सब खत्म होते समय நாம் அன்பு செலுத்தினால் हम प्रेम दिखाएंगे तो காலம் தவறி செய்கிற அன்பு அல்லது காலம் தவறி செய்கிற நன்மை, जो समय बीतने के बाद करने वाले प्रेम, தேவனுடைய பிள்ளைகள் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. वो हमारे लिए आशीर्वाद नहीं ले आएगा। நமக்குள் இருக்கிற சுபாவம் அழியும்படியா, हमारे अंदर का गुण बदलने के लिए, நமக்குள் இருக்கிற மாம்ச ஜென்ம சுபாவம் அழியும்படியா, जो हमारा शारीरिक गुण और जो जन्म गुण नाश होने के लिए, எவர்கள் எந்த காரியத்துக்காக ஏங்கி
जिस बातों के लिए तरस रहे इसे जांच कर ஏற்ற சமயத்தில் உள்ள ஏக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும். ठीक समय में उनकी चाहतों को हमें पूरा करना है. இதுதான் இயேசு நமக்காக செய்தார். ये इसी बातों ने यीशु ने हमारे लिए किया. அன்பில்லாத இருந்த நமக்கு जो प्रेम के बिना हम थे, இயேசு நம்மை தேடி வந்து அன்பு செலுத்தினார். यीशु हमें ढूंढ कर आकर हमसे प्रेम किया. இயேசு நம்மை தேடி வந்தார். यीशु हमें ढूंढ कर आया. இயேசு நம்மை தேடி வந்தார். यीशु हमें ढूंढ कर आया. ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் இல்லாத இருந்த நம்மை जो उद्धार का वस्त्र जो हम पर नहीं था, இயேசு தேடி வந்தார். यीशु ढूंढ कर आया. நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தார். हमें उद्धार का वस्त्र दिया. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பசியா இருந்தோம். जब हम भूखे थे, வேத வசனத்தை வாசிக்க விரும்பினோம். हम परमेश्वर के वचन को पढ़ने के लिए चाहते थे, வசனத்தின் வெளிச்சம் நமக்கு கிடைக்கவில்லை. परंतु वचन की प्रकाशित नहीं मिला. இயேசு வந்தார். यीशु आया, நம் மனக்கண்களை திறந்தார். हमारे आत्मिक आंखों को खोला. அவருடைய வசனத்தை கேட்கும்படியான நம்முடைய இருதயத்தை திறந்தார். उसके वचन को खोलने के लिए हमारा आंखों को खोल दिया. அந்த வசனம் நமக்கு வெளிச்சம் தந்தபடியினால் ये वचन हमें ज्योति प्रकाशित किया. इसीलिए நாம் நடக்கிற பாதையிலே நாம் இடறி போகாதபடிக்கு இம்மட்டும் கர்த்தர் நடத்தி வருகிறார். हमारे चलने वाले मार्ग में हम ठोकर न खाते हुए अब तक प्रभु रक्षा कर आ रहा है. எந்தெந்த காரியத்தில் ஏங்கிக் கொண்டிருந்தீர்கள்? किस किस बातों के लिए तुम तरस रहे थे? நீங்கள் எந்த காரியத்துக்காக ஏங்கிக் किस கொண்டிருந்தீர்கள்? बातों के लिए तुम तरस रहे हो? கர்த்தர் உங்கள் ஏக்கத்தை நிவர்த்தி செய்து வைத்தார். परमेश्वर तुम्हारी तरस को पूरा कर दिया. இயேசுவை நினைத்து பாருங்கள். यीशु को स्मरण करो. இயேசு சொன்னார், यीशु ने कहा, என்னை நினைவு கூறுங்கள். मुझे स्मरण करो. என்னை நினைவு கூறும்படியாய் मुझे स्मरण करने के लिए இந்த பஸ்காவை நீங்கள் ஆசரிக்க ये வேண்டும். फसह का पर्व तुम्हें मनाना है. அந்த பஸ்காவுக்கு பிறகு फसह के पर्व के बाद இயேசு சிலுவை மரணத்துக்கு பிரயாணப்படுகிறார். यीशु क्रूस की मृत्यु के लिए यात्रा कर रहा है. அதுதான் கடைசி பஸ்கா சீசர்களோடு கூட சேர்ந்து ஆசரித்தார். ये आखिरी फसह था. यीशु चेलों के साथ मनाया இயேசு हुआ. சொன்னார், यीशु ने कहा, இவைகளெல்லாம் நீங்கள் செய்யும் போது ये सारे बातें तुम करने के बाद என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். आप मेरी स्मरण करो. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். मेरे स्मरण के लिए इस बातों को करो. இயேசு என்ன செய்தார்? यीशु ने क्या किया? இயேசு நம்மை அன்பு கூர்ந்தார். यीशु हमसे प्रेम किया. இயேசு நம்முடைய ஏக்கத்தை தீர்த்து வைத்தார். यीशु ने हमने तरस का पूरा किया. காலம் தவறி அல்ல. ऐसी कारण से नहीं. தேவனுடைய பிள்ளைகள் மனம் தளர்ந்து போயிருக்கும் போது, जब हम मन में उदास होते समय, நிம்மதி இல்லாதிருக்கும் போது, जब हमें हमारे अंदर शांति नहीं था, அன்புக்காய் ஏங்கி நின்ற போது, जब प्रेम के लिए हम तरस रहे थे, இயேசு தேடி வந்து நம்மை அன்பு செலுத்தினார். यीशु ढूंढ कर आकर हमसे प्रेम किया. இயேசு தேடி வந்து நம்மை நேசித்தார். और यीशु ढूंढ कर आकर हमसे प्रेम रखा. சரியான நேரத்தில் சரியான முறையிலே கர்த்தர் நன்மை செய்தார். ठीक समय और ठीक बारे में परमेश्वर ने हमसे प्रेम किया. அந்த சரியான நேரம் தவறும் போது जब वो समय बिगड़ते समय நாம் செய்கிற நன்மை அங்கீகரிக்கப்பட முடியாது. हमारा भलाई स्वीकार नहीं किया जाएगा. ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். इससे परमेश्वर के लोग एक बात को जांच लो. ஏவிஎம் ராஜன் என்று சொல்லி அவர் சினிமா ஆக்டரா ப்ரொடியூசரா தெரியல. एक एवीएम राजन कर एक प्रोडक्शन डायरेक्टर था. ஆமா, அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். उसके बारे में तुम लोग जाने होंगे. அவர் நிறைய படம் தயாரித்து उन्होंने बहुत सारे पिक्चरों को तैयार किया. நஷ்டப்பட்டு போனார். बहुत नष्ट हो गए. கடன் பிரச்சனை. बोझ, कर्जा का बोझ. கடன்காரன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். कर्जदार उसके द्वार पर आके खड़ा रहता था. எவ்வளவு ஐஸ்வர்யமானது. कितना बड़ा धनवान था. கடன் பிரச்சனை தாங்க முடியல. अभी कर्ज का बोझ सह नहीं पाया. ஒரு நாள் வாழ்க்கையில முடிவெடுத்தார். एक दिन अपने जीवन में निर्णय लिया. தற்கொலை செய்து சாக வேண்டியது அல்லாமல் வேற வழி இல்ல. और मैं आत्महत्या करने से इसमें और कोई मार्ग नहीं है. அதனால கதவை பூட்டி கொண்டு इसलिए अपने दरवाजों को बंद कर தற்கொலை செய்வதற்காக आत्महत्या करने के लिए தூக்கு நூலை கட்டி தொங்க போட்டார். फांसी का रस्सी उसने बांधा. அந்த தூக்கு நூலிலே தன் கழுத்தை மாட்டக்கூடிய நேரத்திலே जब वो रस्सी को अपने सिर लगाते समय கதவை யாரோ தட்டுகிறார்கள். उसके दरवाजों को कोई खटखटा रहा था. ஒரு நிமிஷம் அவருக்கு கதவை திறக்க மனம் இல்லை. परंतु उसको मन नहीं था कि दरवाजा खोले. ஆனால் இன்னொரு மனசு சொல்லுகிறது, परंतु और एक मन कहता है நாம் சாக போகிறோம். हम तो मरने ही वाले हैं. சாவதற்கு முன்பதாக கதவை தட்டுகிறது யார் என்பதை பார்த்துவிட்டு சாகலாம். मरने से पहले दरवाजे पे कौन खड़ा है इसे देखकर हम मरेंगे. கதவை தட்டி திறந்த போது जब दरवाजा उसने खोला, அங்கே ஒரு சகோதரன் ட்ராக்ஸ் கொடுத்தார். वहाँ एक भाई उसको ट्रैक्स दिया. அந்த ட்ராக்ஸை வாசித்த போது जब उसने उस ट्रैक्स को पढ़ा, உன் காலத்துக்கு முன்னே
நீ மரிப்பது எப்படி? तेरे समय से पहले तेरा तू क्यों मरना? உன் காலத்துக்கு முன்னே நீ மரிக்க கூடாது. तेरे दिनों से पहले तू नहीं मरना இந்த है। வார்த்தை வாசித்த போது जैसे उसने पढ़ा அவருடைய இருதயம் வேதனைப்பட்டது. उसका मन में बहुत वेदना हुआ। எனக்கென்று கர்த்தர் சில காலங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर ने मेरे लिए कुछ समय रखा है। அந்த காலம் முடிவதற்கு முன்பாக उस समय होने से पहले நான் மரிக்க கூடாது. मैं मरना नहीं है। தற்கொலையின் எண்ணம் மாற்றப்பட்டது. उसका आत्महत्या का विचार बदल गया। ஏற்ற சமயத்தில் ஒரு சகோதரனை கர்த்தர் அங்கு அனுப்பி வைத்தார். ठीक समय में यीशु ने एक व्यक्ति को भेजा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையில நன்மை செய்ய வேண்டுமானால் अगर परमेश्वर तुम्हारे जीवन में ठीक समय में भलाई करना है तो நாமும் ஏற்ற வேளையில மற்றவர்களுக்கு நன்மை செய்ய हम भी வேண்டும். ठीक समय में दूसरों की भलाई करें। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளும் கட்டப்பட்டிருந்து हम बंधे गए थे। அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கட்டப்பட்டிருந்து हम अधर्म के कारण पापों के कारण हम बंधे गए थे। எந்த திசையாய் பிரயாணப்பட்டு போக வேண்டும் என்பதை அறியாதிருந்து हम कौन से मार्ग से जाए हम नहीं सोचते थे। ஆனால் இயேசு தம்முடைய சீசர்களை அனுப்பி यीशु ने अपने चेलों को भेजकर கட்டப்பட்டிருந்த கழுதை அவிழ்த்தது போல जिस प्रकार बांधा गया हुआ गधे को खोला, இன்றைக்கு தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்பி परमेश्वर आज के दिन सेवकों को உங்கள் भेजकर வாழ்க்கையில் இருக்க கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். तुम्हारे जीवन में वो बंधन को खोलता है உங்கள் வாழ்க்கையில் இருக்க கட்டுகள் மாறுகிறது. और तुम्हारा जीवन का बंधन खुल जा रहा है கர்த்தர் விடுதலை और தருகிறார். परमेश्वर छुटकारा देता है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். यही आशीर्वाद परमेश्वर हमसे चाहता है। நாம் நன்மை செய்வோமே ஆனால் अगर हम भलाई करेंगे तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். तब परमेश्वर हमारे लिए भलाई करेगा। அதனால் இயேசு பஸ்காவை ஆசரிப்பதற்கு முன்பாக इसलिए यीशु फसह के पर्व मनाने से पहले இயேசு தம்மிடத்தில் தம்முடையவர்கள் மேல் வைத்திருந்த அன்பிலே जो यीशु उस पर रखा हुआ प्रेम से ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பிலே முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தார். जिस प्रकार उसने शुरुआत से प्रेम किया वैसे अंत तक वो स्थिर रहा। பஸ்காவுக்கு போவதற்கு முன்பதாக फसह के पर्व जाने से पहले ஜனங்களை பார்த்து கர்த்தர் இந்த ஊமையை சொல்லி और यीशु ने इस बातों को कहकर சொல்லிவிட்டு அவர் பஸ்காவுக்கு போக தயாராகிறார். दुष्टान को कहकर वो फसह पर्व मनाने जाता है। அவர் சொன்ன ஒரு வார்த்தை, उसने कहा हुआ बातें, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ इन छोटों में से छोटों का आपने जो भी किया அதை है எனக்கே वो செய்தீர்கள். सब आपने मेरे लिए किया இந்த है। சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ इन छोटों में से छोटों जो आपने नहीं किया है அதை நீங்கள் எனக்கே और செய்யாதிருந்தீர்கள். उस बातों को तुमने मेरे लिए नहीं किया है। தேவனுடைய பிள்ளைகள் நாம் வியாதிப்படும் போது जब हम बीमार होते हैं, வாழ்க்கையில பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகிறது. जब हमारे जीवन में बहुत प्रकार के विचार उठती है, வாழ்க்கையில எல்லாம் நன்றாக இருக்கும்போது ஒன்று தெரியாது. जीवन में सब कुछ अच्छा रहते समय कुछ नहीं लगता। நாம் வியாதிப்படும் போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல பலவிதமான கேள்விக்குறிகள், जब हम बीमार होते तो हमारे मन में बहुत सारे व्याकुल होती है வாழ்க்கையில பல வேதனைகள், और वह जीवन में बहुत सारा दुख होती है। அந்த வியாதி நேரத்தில் நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது, जब बीमार होते उस समय हमारा मन कहता है யாராவது நம்மை விசாரிக்க வர மாட்டார்களா? क्या कोई ना कोई मेरा पूछताछ करने नहीं आएगा? யாராவது நம்மை விசாரிக்க வர மாட்டார்களா? अगर कोई मेरी पूछताछ करने नहीं आएगा? வியாதியின் பாதையிலே கடந்து போகிற இருதயத்தில் தோன்றுகிற ஒரு எண்ணம், जो बीमार के मार्ग में जाने वाले उनके मन की ये विचार होती है, ஆனால் ஜனங்கள் விசாரிக்க மாட்டார்கள். परंतु लोग उनकी पूछताछ नहीं करते हैं। ஜனங்கள் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள். अगर लोग ये सोचेंगे ये बीमार है करके उसको दूर हटा कर रखेंगे வியாதியஸ்தன் என்று சொல்லி விலகி போவார்கள். और बीमार है करके उससे हट कर निकलेंगे, பக்கத்துல உட்கார்வதற்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டார்கள். परंतु उनके बाजू में बैठने तक अनुमति नहीं देते ஆனால் हैं। இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. परंतु हमारा यीशु ऐसा नहीं है। தேவனுடைய பிள்ளை, நீ வியாதியஸ்தன் என்று சொல்லி கர்த்தர் உன்னை அற்பமாய் எண்ணவில்லை. परंतु तू बीमार है कर यीशु ने तुझे तुच्छ नहीं जाना। இயேசு உன்னை தேடி வந்தார். यीशु तुझे ढूंढ कर आया। இயேசு ஏற்ற வேளையில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். यीशु तुझे ठीक समय में अपना प्रेम को दिखलाया। இயேசு நம்மிடத்தில் வைத்த அன்பை போல जिस प्रकार यीशु ने हम पर रखा हुआ प्रेम के अनुसार நாமும் அவர் மேல் வைத்த அன்பிலே हम भी उस पर रखा हुआ प्रेम में நாம் முடிவு பரியந்தம் அன்பை காத்துக்கொள்ள हमें வேண்டும். अंत तक उसकी प्रेम की रक्षा करना है। எல்லாரும் முழங்கால் படியிடு. हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படியிடு. सब घुटने में आएंगे, நல்ல தீர்மானங்களை हम எடுப்போம். अच्छा निर्णय लेंगे। ஆண்டவரே, हे परमेश्वर
परमेश्वर எந்தெந்த காரியங்களில் குறைபட்டிருக்கிறேன், किन किन बातों में मुझ में कमी है, எந்தெந்த காரியங்களில் குறைபட்டிருக்கிறேன், किन किन बातों में मुझ में कमी है। அவருடைய சமூகத்தில் வாய் திறந்து हम கேளுங்க. परमेश्वर के सम्मुख में मुंह खोलकर बोलेंगे। ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து हम பார்ப்போம், एक पल भर पर अपने आप को जांच कर देखेंगे। நம்மை சோதித்து பார்ப்போம். हम अपने आप को जांच कर देखेंगे। பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே உணர்த்துவார், पवित्र आत्मा हमारे हृदय में बातें करेगा। பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே உணர்த்துவார். पवित्र आत्मा हमारे दिल में एहसास देगा। எல்லாரும் தேவ சமூகத்தில் தாழ்த்து. हम सब परमेश्वर के सम्मुख में अपने आप को नम्र करेंगे। நானும் பரிசுத்த ஆவியானவர் என்கிற தனிப்பட்ட உறவிலே நாம் கடந்து வருவோம். हम और पवित्र आत्मा के नींव में हम आएंगे। ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்பு, எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்பு. सब मुंह खोलकर प्रार्थना करेंगे। தேவன் மேல் வைத்த அன்பிலே நாம் எப்படி இருக்கிறோம், परमेश्वर पर रखा हुआ प्रेम में हम किस प्रकार हैं? விசுவாசிகளிடத்தில் வைத்த அன்பிலே எப்படி இருக்கிறோம், विश्वासी में रखे हुए प्रेम में किस प्रकार हैं? ஜனங்களுக்கு மத்தியில் வைத்த அன்பிலே எப்படி இருக்கிறோம், लोगों पर रखे हुए प्रेम में किस प्रकार है? இயேசு தான் சிலுவை மரணத்துக்கு போகக்கூடிய நாட்கள் நெருங்கி வந்த போதிலே जब यीशु का मृत्यु का दिन निकट था, நம்முடைய ஜனத்தின் மேல் வைத்த அன்பிலே तब भी अपने लोगों पर रखा हुआ प्रेम में அவர் முடிவு பரியந்தம் அந்த அன்பை காத்து वो கொண்டார். आखिरी तक उस प्रेम में बना रहा। நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது, ये प्रेम किस प्रकार है? மாயமற்றதா இருக்கணும், उसमें कोई भरमाई न हो, மாயமற்ற அன்பா இருக்கணும். उसमें कोई प्रकार की कपट न हो। ஆண்டவரே, हे प्रभु, நீர் என்னை தேடி வந்த நாட்களிலே, आप जिस दिन मुझे ढूंढ कर आए நீர் என்னை प्रभु, கரம் பிடித்த நாட்களிலே, जिस दिन आपने मेरा हाथ पकड़ा प्रभु, நான் உம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதாய் இருந்தது. उस दिन आप पर मैं कितना प्रेम रखा था। ஆனால் என் வாழ்க்கையிலே வர 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 परंतु दिन भर दिन உம்மேல் வைத்த அன்பு குறைந்து போகிறது. आप पर रखा हुआ प्रेम घटते जा रहा है। உம்மேல் வைத்த அன்பு குறைந்து போகிறது. आप पर रखा हुआ प्रेम घटते जा रहा है। உம்மேல் வைத்த அன்பு குறைகிறதுனாலே आप पर रखा हुआ प्रेम घटने के எனக்குள்ள कारण அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, प्रभु जी अधर्म बढ़ रहा है। உண்மையான மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். सच्चे पश्चाताप के साथ मन फिराओ। தேவன் மேல் வைத்த அன்பு குறையும் போது, प्रभु जी आप पर प्रेम घटने के कारण, விசுவாசிகள் மேல் வைத்திருக்கிற அன்பு குறையும் போது, विश्वासियों पर रखा हुआ प्रेम घटने के कारण, சக ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு குறையும் போது, सह लोगों पर रखा हुआ प्रेम घटने के कारण, தேவ பிள்ளைகள் அக்கிரமங்கள் உங்களுக்குள்ளே பெருகி கொண்டிருக்கிறது. आपके भीतर अधर्म बढ़ रहा है। அக்கிரமங்கள் பெருக பெருக अधर्म बढ़ते बढ़ते அக்கிரம செய்கைக்காரர்கள் நரகத்துக்கு பங்காளிகளாய் மாறி போகிறார்கள். अधर्म क्रिया के फल और परिणाम होता है। ஆண்டவரே, அன்பிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை प्रभु தாரும். जी प्रेम में बने रहने के लिए सहायता कीजिए ஒரு प्रभु। விசை கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். एक बार परमेश्वर की ओर देखेंगे। ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் பசியாயிருந்து मैं जब भूखा था, கர்த்தரை தேடி வந்தார். परमेश्वर हमें ढूंढ कर आया, நம்முடைய வறுமையை மாற்றினார். हमारी कंगालपन को दूर किया, நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாரத்துக்கு குறைவில்லாதபடிக்கு கர்த்தரை போஷித்து நடத்துகிறார். हमारे जीवन में किसी भोजन की गठी न रखा। எத்தனை நாட்கள் மனதில் நினைத்ததுண்டு, कितने दिन हमने मन में सोचा था, என் வருமானம் என் குடும்பத்துக்கு போதாது, मेरा कमाई परिवार के लिए पर्याप्त नहीं है, இந்த தொழில் என் வருமானம் என் குடும்பத்துக்கு போதாது, मेरा ये धंधे का व्यापार और ये जो कमाई मेरे परिवार के लिए पर्याप्त नहीं है। நான் வேலை செய்வதா வியாபாரம் செய்வதா, मैं नौकरी करूं या धंधा करूं, எதை செய்தால் என் குடும்பத்தை நடத்த முடியும், क्या करने से मैं अपना परिवार चला पाऊंगा। அங்கலாய்த்து கொண்டிருந்த வேலையிலே ऐसे जब व्याकुल कर रहे थे, கர்த்தர் உங்களை தேடி வந்தார். तब परमेश्वर आपको ढूंढ कर आया, கர்த்தர் உங்களை தேடி வந்தார். तब परमेश्वर आपको ढूंढ कर தேவனுடைய आया, பிள்ளை கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தினார். परमेश्वर ने आपको खड़ा किया, கர்த்தர் உன்னை நிலைநிறுத்தினார். परमेश्वर ने आपको खड़ा किया, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். परमेश्वर आपको आशीष करना शुरू किया। உன் வேலையில உண்டான வருமானம் உன் குடும்பத்துக்கு போதாது இருந்தது. आपका नौकरी से जो तनख्वाह मिलता था वो तुम्हारे परिवार के लिए पर्याप्त नहीं था। உன் தொழிலிலே உண்டாயிருந்த வருமானம் உன் குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கவில்லை. तुम्हारे काम धंधा से जो कमाई थी वो तुम्हारे परिवार के लिए पर्याप्त नहीं था। அந்த வறுமையின் மத்தியிலும் இயேசு உன்னை தேடி வந்து, उस कंगाल के बीच में भी यीशु तुझे ढूंढ कर आया, இயேசு உன்னை ஆசீர்வதித்து வாழ வைத்தார். यीशु आशीष करके जीवित रखा। வாழ வைத்த தெய்வத்தின் மீது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அன்புள்ள
சொல்லுங்கள். बोलिए प्रभु आपको धन्यवाद. ஆண்டவரே உமக்கு நன்றி. हे परमेश्वर आपको धन्यवाद. எத்தனையோ காரியங்களுக்காக ஏங்கி நின்று कितनी बातों से हम व्याकुल थे. எனக்கு அன்பு, உண்மையான அன்பு கிடைக்குமா? क्या मुझे कोई सच्चा प्रेम मिलेगा? அன்புக்காக ஏங்கி நின்ற நாட்கள்ல जिन दिनों में हम प्रेम के लिए तड़प रहे थे, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி எப்பொழுது என்னை விட்டு மாறும் என்கிற ஏக்கத்தோடு இருந்த நாட்கள்ல जब इस हाफना के साथ थे कि मेरे शरीर की बीमारी कब दूर होगी, என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பாரம் எப்பொழுது மாறும் என்கிற நிலையில ஏக்கத்திலே मेरे जीवन का कर्ज का बोझ कब हल्का होगा, இயேசு நம்மை தேடி வந்தார். इस हाफना के समय यीशु हमें ढूंढ कर இயேசு आया. நம்மை தேடி வந்தார். यीशु हमें ढूंढ कर आया. அவருடைய அன்பினால் நம்மை நிறைத்தார். अपने प्रेम से हमें भर दिया. அவருடைய அன்பினால் நம்முடைய வியாதிகளை மாற்றினார். अपने प्रेम से हमारी बीमारी से चंगाई அவருடைய दी. காயப்பட்ட தழும்புள்ள கரம் நம்மை தொட்டது. उसके घाव भरे हाथ हमें स्पर्श किया. இயேசு அன்புள்ளவர். यीशु प्रेमी है. இயேசு அன்புள்ளவர். यीशु प्रेमी है. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவேன். सब परमेश्वर के सम्मुख में நம்மை कहेंगे. ஆராய்ந்து பார்ப்பேன். अपने आप को जांच कर நம்மை देखिए. ஆராய்ந்து பார்ப்பேன். अपने आप को जांच कर देखिए. கர்த்தர் இப்படி எல்லாம் தேடி வந்தாரே. यीशु मुझे इस प्रकार ढूंढ के இப்படி आया. எல்லாம் என் மீது அன்பு செலுத்தினாரே. इस प्रकार यीशु मुझ पर प्रेम किया. என் மீது வைத்த அன்பிலே இன்னும் குறையாமல் இருக்கிறாரே. मुझ पर रखा हुआ प्रेम में अभी तक कम न हुआ. நான் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். मैं भी प्रेम में बने रहूं. இயேசுடைய கடைசி ஆசை. यीशु का आखिरी इच्छा. இயேசுடைய கடைசி ஆசை. यीशु की आखिरी इच्छा. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ इन छोटों से छोटे के साथ तुम जो करते हो, அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். वो तुम मेरे साथ किए हो. என் ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும். मेरे लोग भलाई करना है. என்னை போல என் ஜனங்கள் मेरे समान मेरे लोग भी ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பிலே आरंभ में रखे हुए प्रेम में முடிவு வரையிலும் காத்துக்கொள்ள வேண்டும். आखिरी तक बने रहना है. ரெண்டு காரியங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். दो बातों को परमेश्वर हमसे चाहता है. இந்த நாட்கள் में சுத்திகரிப்பு. इन दिनों में अपने आप को शुद्ध நம்மை करेंगे. சுத்திகரித்துக் கொள்ளுவேன். अपने आप को शुद्ध करेंगे. ஆண்டவரே என்னை கழுவும் என்று கேட்பேன். हे प्रभु मुझे दो दीजिए. प्रभु ஆண்டவரே என்னை சுத்திகரி. मुझे दो दीजिए. प्रभु நீ சொப்புள்ளால் என்னை கழுவும் ஆண்டவரே. अपने लहू से मुझे शुद्ध कीजिए. प्रभु வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொன்னீரே. प्रभु जी आपने कहा है कि मैं शुद्ध करूंगा. உங்கள் பாவங்கள் சிவப்பாய் இருந்தாலும் அது வெண்மையாய் ஆகி. भले आपके पाप लाल रंग के हो फिर भी श्वेत हो जाएगा. உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலே भले आपके पाप एकदम लाल रंग का हो, அது பஞ்சை போல வெண்மையாய் மாறும் என்று சொன்னீரே. परमेश्वर आपने कहा कि उसे एक मैं श्वेत रंग का बना दूंगा. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். प्रभु जी मैं आपकी उपस्थिति में உம்முடைய आया हूं. சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. आपके भवन में आया हूं. प्रभु நீர் என்னை கழுவே. आप मुझे दो நீர் दीजिए. என்னை கழுவே. आप मुझे दो என்னை दीजिए. பரிசுத்தப்படுத்து. आप मुझे पवित्र कीजिए. நன்மை செய்வதிலே நான் சோர்ந்து போக கூடாது. मैं भलाई करने में थक न जाऊं. அன்பிலே நான் குறைவுபட்டு விடக் கூடாது. मुझ में आपके प्रति प्रेम घट न जाए. प्रभु கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். मांगो मांगो परमेश्वर आपको देगा. கேளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு தருவார். मांगो परमेश्वर आपको देगा. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. glory உமக்கு நன்றி. ஹalleluya. प्यासा प्यासा कहम तेरा दिल के सहाम प्यासा प्यासा कहम तेरा दिल के सहाम पापे के मिटाया
ஸ்தோத்திரிப்பேன். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்க கூடிய இந்த நாட்கள், मसीह के दुख और बोझ को ध्यान करने वाले इन दिनों में, இயேசு பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பாக यीशु फसह का पर्व मनाने से पहले சொன்ன ஒரு வார்த்தை, उसने जो शब्द कहा, என் ஜனங்களிடத்தில் நான் வைத்த அன்பிலே, मेरे लोगों पर जो प्रेम मैंने रखा, ஆரம்பத்தில் எப்படி அன்பு வைத்திருந்தேனோ அப்படியே முடிவு பரியந்தம் அந்த அன்பை காத்துக்கொண்டேன் என்று சொன்னார். जैसे मैंने आरंभ में रखा था वही मुझे आखिरी तक मुझे बना रखना है. இயேசு சொன்ன ஒரு கடைசி வார்த்தை, यीशु ने कहा वह आखिरी वचन. தேவனுடைய பிள்ளைகள் நம்மையும் கர்த்தர் அப்படியே எதிர்பார்க்கிறார். हमसे भी परमेश्वर वही चाहता है. ஆரம்பத்தில் நாம் தேவனிடத்தில் வைத்த அன்பு, हमने जो आरंभ में परमेश्वर से प्रेम रखा था, முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொள்ள வேண்டும். वही प्रेम आखिरी तक बना रहना है. கர்த்தர் மேல் வைத்த அன்பிலே, परमेश्वर पर रखा हुआ प्रेम में முடிவு பரியந்தம் நிலை நிற்க आखिरी तक बना रहने के लिए கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. நாம் நன்மை செய்ய வேண்டும். हमें भलाई करना है. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்கிறீர்களோ इन छोटों से छोटों के साथ जो तुम करते हो அதை எனக்கே செய்கிறீர்கள். वो तुमने मेरे साथ किया है. நாம் நன்மை செய்யும் போது हम जब भलाई करते அது हैं மனுஷனுக்கு அல்ல, वो किसी इंसान को நான் नहीं, கர்த்தருக்கு செய்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல உண்டாகி बल्कि मैं वो भलाई परमेश्वर के लिए कर रहा हूँ, ये एक अच्छा विचार हमारे अंदर आने के लिए, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் भलाई करने में शौकित न होते हुए நாம் நன்மை செய்கிறவர்களாக ஜீவிக்க हम भलाई करने वाले बनकर जीवन बिताने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे. ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद. ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பேன். पिता परमेश्वर को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे. धन्यवाद ஸ்தோத்திரம். धन्यवाद. மாறனா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்பேன். पुत्र यीशु मसीह जी को ஸ்தோத்திரம், धन्यवाद ஸ்தோத்திரம், करेंगे. ஸ்தோத்திரம். धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பேன். आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद ஸ்தோத்திரம், धन्यवाद. நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं. தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. दिया हुआ सुबह समय के लिए धन्यवाद. சமூகத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். परमेश्वर के सम्मुख में आई हुए हर एक को आशीष कीजिए. உம்மேல் வைத்த அன்பிலே முடிவு பரியந்த நிலைத்திருக்க உதவி आप செய்ய. पर रखा हुआ प्रेम में आखिरी तक बने रहने के लिए सहायता कीजिए. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் நன்மை செய்வ கர்த்தருக்கு நன்மை செய்ய உதவி செய்ய. भलाई करने में कभी शोकित न होते हुए परमेश्वर के लिए भलाई करते रहने के लिए सहायता कीजिए. நீர் செய்த காரியம், प्रभु जी आपने जो किया, நீர் எங்களுக்கு வைத்து போன மாதிரி आपने जो हमारे लिए नमूना रख कर गए हो இதையும் प्रभु, நாங்கள் பின்பற்றி ஜீவிக்க கிருபை தாரும். उसी को हम पीछा करने के लिए हमारी सहायता பிள்ளைகளுடைய कीजिए. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். बच्चों के हाथों की कमाई को आशीष कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी भला नाम महिमा हो எங்களை जाए. தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, जो என் कुछ முழுள்ளமே उसके பரிசுத்த पवित्र நாமத்தை नाम को ஸ்தோத்திரி. धन्य- என் मेरे ஆத்துமாவே मन को கர்த்தரை धन्य- ஸ்தோத்திரி. उसकी किसी கர்த்தர் செய்த उपकार சகல को பாக்கியம் नहीं। மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें.